ஹாய் கைஸ், நம்ம இன்னைக்கு ஒரு நியூ சைனீஸ் ட்ராமா தான் பார்க்க போறோம். இந்த டிராமால வர ஹீரோ ரொம்பவே கேவலமான கேரக்டர் கொண்டவனா இருப்பான். அவன் ஒரு காலத்துல ஹீரோயினை உருகி உருகி லவ் பண்ணுவான். இப்போ சில பல காரணங்களால ஹீரோயினை அடியோட வெறுக்க ஆரம்பிச்சு ஹீரோயினை டிசைனா டார்ச்சர் பண்றான். ஹீரோ எதனால இப்படி மாறிட்டான், எதுக்காக ஹீரோயினை இப்படி டார்ச்சர் பண்றான்னு தெரிஞ்சுக்கணுமா? சரி வாங்க நம்ம டிராமாக்குள்ள போய் பார்க்கலாம். இந்த டிராமாவோட ஸ்டார்டிங்லயே ஒரு ஆளை காட்டுறாங்க இல்லையா, இவன் தான் இந்த டிராமாவோட ஹீரோ. அவங்க தங்கச்சி இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கலரை முன்னாடி இருந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த லேடி காட்டுறாங்க இல்லையா, இவங்க வந்து ஹீரோவோட அம்மா. அவங்களுமே தன்னுடைய பொண்ணு இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பாங்க. அப்போ அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வரா. வேற யாரும் இல்லைங்க, நம்ம ஹீரோயின் தான். ஹீரோயினை பார்த்த உடனே ஹீரோ அம்மா போய் சப்புன்னு அறையிறாங்க. ஹீரோயினை பார்த்து, நீ எல்லாம் எந்த தைரியத்துல இங்க வந்து நின்னுட்டு இருக்க, என் பொண்ணு கொன்னுட்டு இவ்வளவு தைரியமா இங்க வந்து நின்னுட்டு இருக்க, இங்க இருந்து வெளில போடி அப்படின்னு சொல்லிட்டு திட்ட, ஹீரோயினும் ஆன்டி நான் எதுவும் பண்ணல, ஆன்டி நான் எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லி கதறாங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோ பார்த்துட்டு, நான் உன் ஃபியான்சி தானே, தயவு செஞ்சு என்ன நம்பு, உனக்குதான் என்னை பத்தி நல்லாவே தெரியுமே, நான் இப்படி எல்லாம் பண்ணுவேன் நீ நம்புறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்து பக்கத்துல இருக்க ஒருத்தி வந்து பேச ஆரம்பிக்கிறா. இவ யாருன்னா ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ஸ்டெப் சிஸ்டர். அவ எல்லாருக்குமே நல்லா தூண்டி வர்ற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்கா. அவ என்ன சொல்றானா, நீ தானே ஹீரோவோட தங்கச்சிக்கு கால் பண்ணி கிளப்புக்கு வர சொன்ன, அந்த இடத்துல தானே கேங்ஸ்டர் எல்லாம் சேர்ந்து ஹீரோவோட தங்கச்சி கிட்ட தப்பா நடந்துக்கிட்டாங்க, அதனால பாவம் அந்த பொண்ணு செத்தே போயிட்டா, இதுக்கெல்லாம் காரணம் நீ தானடி, சும்மா நல்லவ மாதிரி வந்து நடிப்பை போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட தங்கச்சி வந்து ஹீரோவையும் அவங்க அம்மாவையும் தூண்டி விடுறா. அப்போ ஹீரோயின் சொல்றாங்க, நான் கிளப்புக்கு போன சொன்னது உண்மைதான், பட் நானும் அங்க போறதா தான் இருந்தேன், ஆனாலும் டிராபிக்ல மாட்டிக்கிட்டேன், நிஜமா நான் எதுவும் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே எந்திரிக்க ஹீரோவோட அம்மா வந்து ஹீரோயினை பிடிச்சு தள்ளி விடுறாங்க. இவ சொல்றது எதுவுமே நம்பாம. ஹீரோயினோட ஃபேமிலி பேர் வந்து லூ. அப்ப வந்து அவங்க சொல்றாங்க, இப்படி ஒரு லூ ஃபேமிலியில இப்படி ஒரு தரங்கட்ட பொண்ணு பிறந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து திட்டிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினோட தங்கச்சியுமே ஹீரோவோட அம்மாக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கா. ஆன்டி ஃபீல் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் எவ்வளவோ கதறாங்க, இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமே இல்ல, நான் எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லி கதறிக்கிட்டு இருக்காங்க. இவ கேக்குற ஹீரோக்கு செமையா கோவம் வந்துருது. ஹீரோயினை பிடிச்சு தள்ளி விடுறா, நீ இங்க இருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றாங்க, நீ என்ன நம்ப மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஹீரோ சொல்றாங்க, நீ தான் என் தங்கச்சியை கடைசியா கான்டாக்ட் பண்ண இறந்து போகிறதுக்கு முன்னாடி, இது மட்டும் இல்லாம நீ தான் அந்த ரவுடி பசங்களுக்கு எல்லாத்துக்குமே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்க, காரணம் எல்லா ஆதாரமே என்கிட்ட இருக்கு, இப்ப சொல்லு நான் உன்னை எப்படி நம்புறது, இருந்து போயிரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல ஹீரோயின் உடனே கைய பிடிச்சிட்டு, தயவு செஞ்சு நம்பு, நான் எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ எதுவுமே கேட்காம நான் உன்னை நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை தட்டி விட்டுட்டு போறாங்க. அதுக்கப்புறம் போன ஹீரோ திரும்பி வந்து, நீ என் தங்கச்சிக்கு என்னெல்லாம் பண்ணியோ அதை நான் உனக்கு திருப்பி பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஒரு ரூம் கூட்டிட்டு போய் அவ தலையில தண்ணி எடுத்து ஊத்துறாங்க. கூட இருக்க அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்க சொல்லி ஆர்டர் போடுறாங்க. இருந்தாலுமே ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்க போக ஹீரோ இதெல்லாமே கண்டுக்காம உட்காந்து சரக்கு அடிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோயின் எவ்வளவோ கதறாங்க, ப்ளீஸ் என்ன விட்டுருங்க, நான் எதுவுமே பண்ணலன்னு சொல்லி ரொம்பவே கெஞ்சுறாங்க. ஆனா அந்த கல்லெஞ்சுக்காரனும் அப்படியே கல்லு மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். அந்த சமயம் பார்த்து ஹீரோயினோட அப்பா வர, அப்போ அவங்க மாப்பிள்ளை எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்போ பக்கத்துல ஹீரோயின் வந்து, அப்பா என்னை காப்பாத்துங்கப்பா அப்படிங்கிற மாதிரி கதறிட்டு இருக்காங்க. பாக்குற ஹீரோயினோட அப்பாவும் பதறி போய், உனக்கு என்னமா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அப்புறம் ஹீரோயினோட அப்பா கேக்குறாங்க, என்ன மாப்பிள்ளை என்ன நடந்துட்டு இருக்கு, உங்களுக்கு அடுத்த மாசம் கல்யாணம் ஆக போகுது, இப்படி போய் என் பொண்ணு இந்த மாதிரி வேற ஒருத்தன் கூட வந்து டார்ச்சர் பண்ண வச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், கல்யாணம் எப்பயோ கேன்சல் ஆயிருச்சு, உங்க பொண்ணு என்னோட தங்கச்சியை கொன்னுட்டா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஹீரோயினோட அப்பா ஷாக் ஆகி, நீ ஹீரோட தங்கச்சியை கொன்னுட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை சப்புன்னு அறையிறாங்க. உன்னால ஹீரோவோட கம்பெனி கூட போட்ட டீல் வந்து கேன்சல் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குதான் அடிக்கிறாங்க. கொஞ்சம் கூட பாசமே இல்லாத அப்பா போல. ஹீரோயினும் எவ்வளவு சொல்றாங்க, அப்பா நான் இந்த மாதிரி எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சொல்ல ட்ரை பண்றாங்க. ஆனா ஹீரோயின் சொல்றத அவங்க கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்கற மாதிரியே தெரியல. அப்புறம் ஹீரோயின் அப்பா வந்து ஹீரோ கிட்ட, இப்படி எனக்கு ஒரு பொண்ணே இல்ல, என் பொண்ணு செத்து போயிட்டான்னு நினைச்சுக்கிறேன், இவளை பிடிச்சு நம்ம ஜெயில போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு சொந்த அப்பாவே போலீஸ்க்கு போன் பண்ணி ஹீரோயினை பிடிச்சு கொடுக்கறாங்க. ஹீரோயின் இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகி உட்கார்ந்துட்டு இருக்கும் போது ஹீரோ வந்து, பாத்தியா உன் சொந்த அப்பாவே உன்னை ஜெயிலுக்கு அனுப்புறாங்க, நீ செஞ்ச தப்புக்கு இன்னும் நீ நிறைய அனுபவிக்க போற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஹீரோக்குமே இதெல்லாம் பார்க்கல லைட்டா கண்ணு கலங்குது. ஏன்னா அவனுமே லவ் பண்ணிருப்பான் இல்லையா, அதனால லவ் பண்ற பொண்ணு இவ்வளவு கஷ்டப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவனுக்குமே கஷ்டமா இருக்கு. ஆனா அவன் தங்கச்சி இருந்ததுக்கு காரணம் ஹீரோயின் நினைச்சிட்டு ஹீரோயினை பழி வாங்கணுங்கிற கோபமும் அதிகமா இருக்கு.
இருக்கு. அதுக்கப்புறம் போலீஸ் வந்து ஹீரோயினை அரெஸ்ட் பண்ணிட்டு ஜெயில போட்டுறாங்க. அங்க ஜெயில போய் பார்த்தா ஹீரோயினை வந்து பேர் அங்க ஹீரோயினை போட்டு அடிக்கிறாங்க. ஹீரோயின் எதுவுமே பண்ணிருக்க மாட்டாங்க. இருந்தாலுமே அங்க இருக்கிற ஜெயில் கைதிகள் எல்லாமே ஹீரோயினை போட்டு செமையா அடிச்சுட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்து ஹீரோவுமே ஜெயிலுக்கு வந்திருக்கா. ஹீரோயின் அடி வாங்குறது எல்லாத்தையுமே வந்து ஹீரோ நின்னு பாத்துட்டு இருக்கான். எல்லாம் பார்க்கல ஹீரோக்கு மனசு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஏன்னா ஹீரோவும் லவ் பண்ணிருக்காங்க இல்லையா, அதனால இதை பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஹீரோயின் அப்படி அடி வாங்கிட்டு இருக்கத பார்க்க முடியாம போய் தடுக்கலான்னு போறாங்க. ஹீரோயினோட தங்கச்சிக்காரியோ, எங்க நீங்க எதுக்கு போய் தடுக்கிறீங்க, அவனால தானே உங்க தங்கச்சி இறந்து போனா, உங்க தங்கச்சி எவ்வளவு துடிச்சு எவ்வளவு கஷ்டப்பட்டு இறந்து போயிருப்பா, அதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை தூண்டி விடுறா. சோ அதனால ஹீரோக்குமே வந்து இதெல்லாம் சொன்ன உடனே அவன் தங்கச்சி ஞாபகம் வந்துருது. அதனால ஹீரோ எதுவுமே சொல்லாம அங்க இருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் அடிச்சதுல ஹீரோயின் அங்க மயக்கம் போட்டே விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் மாசங்களுக்கு அப்புறம் காட்டுறாங்க ஹீரோயினுக்கு பெயில் கிடைச்சிருது. அவங்க ஜெயில இருந்து வெளில வந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் வெளியில வந்து தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோவோட அம்மா ஹீரோயின் உயிரோட இருக்க கூடாதுன்னு சொல்லி அவங்க டிரைவர் கிட்ட ஆர்டர் போடுறாங்க. அவங்க டிரைவரும் ஒருத்தங்களுக்கு கால் பண்றாங்க. ஒருத்தன் பைக்ல வந்து ஹீரோயினை இடிக்கிற மாதிரி வரான். அந்த சமயம் பார்த்து ஹீரோ கரெக்டா வந்து ஹீரோயினை காப்பாத்திடுறாங்க. ஹீரோ காப்பாத்தினதை பாத்துக்கிட்டு இருக்க அவங்க அம்மா, சரி நம்ம இங்க இருக்க வேண்டாம், உடனே கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சல்லுன்னு கார்ல போயிடுறாங்க. ஹீரோ சொல்றான், என்ன நான் உன் மேல இருக்க பாசத்துல உன்னை காப்பாத்தணும்னு நினைக்கிறியா, உனக்கு இந்த 3 வருஷம் ஜெயில் தண்டனை எல்லாம் பத்தாது, தங்கச்சி பட்ட கஷ்டத்தை நீயும் படணும், உன்னை கொஞ்சம் கொஞ்சமா நான் வந்து ரிவெஞ்ச் எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல ஹீரோயினுமே இதை அப்படியே ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் அவங்களுக்கு நடந்த கொடுமையெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு, ஐயோ நான் இதுக்கப்புறம் எப்படிதான் வாழ போயிடணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அடுத்து ஹீரோயினோட தங்கச்சிக்கு ஹீரோயின் ஜெயில இருந்து வெளில வந்து தெரிஞ்சிருச்சு. ஹீரோ கூட எப்படியோ சேர விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவ வேற ஏதோ வில்லத்தனமா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கா. அடுத்து ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயினுக்கு ஒரு போன் கால் வருது. அதுல என்ன சொல்றாங்கன்னா, ஹீரோவோட தங்கச்சி இறந்ததுக்கு நீ காரணம் எனக்கு தெரியும், அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்குது, நீ இந்த ஹோட்டலுக்கு வந்தா உனக்கு நான் அந்த ஆதாரத்தை தரேன் அப்படிங்கிற மாதிரி யாரோ கால் பண்ணி சொல்ல வேகமா அங்க போறாங்க. அடுத்து ஹீரோயினோட தங்கச்சி கதையை தான் காட்டுறாங்க. அவ வந்து ஹீரோ கிட்ட வந்து இந்த மாதிரி ஹீரோயினை பத்தி ஏதோ இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கு, அவ இந்த மாதிரி ஹோட்டல்ல இருக்கலாமா, நம்ம போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஹீரோக்கு தான் ஹீரோயினை டார்ச்சர் பண்றது சக்கரை பொங்கல் சாப்பிட்ட மாதிரி ஆச்சு. சோ அதனால சரி வா நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட தங்கச்சியை வந்து கூட்டிட்டு போறான். அந்த தங்கச்சிக்காரியோ மனசுக்குள்ள இந்த டைம் நீ செத்த அப்படின்னு சொல்லிட்டு வில்லத்தனமா யோசிச்சுட்டு போயிட்டு இருக்கா. ஹீரோயினுமே கரெக்டா அவங்க வட சொன்ன ரூமுக்கு போயிடுறாங்க. அங்க போய் பார்த்தா ஒரு பையன் தான் உட்கார்ந்துட்டு இருப்பான். அவன் உடனே என்ன கரெக்டான டைமுக்கு வந்துட்டு போல அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஹீரோயினும் என்ன க்ளூ இருக்கு நீ அதை என்கிட்ட சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அவன் பாத்தீங்கன்னா சடனா டோரை க்ளோஸ் பண்ணிடுறான். பண்ணிட்டு ஹீரோயினோட கையை பிடிச்சு இழுத்து ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்க பாக்குறான். அந்த சமயம் ரூம்குள்ள கரெக்டா ஹீரோ வராங்க. இத பாக்குற ஹீரோவே ஷாக் ஆகி, இன்னைக்கு என்னோட தங்கச்சியோட இறந்த நாள், ஆனா என் தங்கச்சி சாகருக்கு யார் காரணமா இருந்தாலும் அந்த பையன் கூட நீ அஃபேர்ல இருக்க, நீ இவ்வளவு தரங்கட்டவளா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்க ஹீரோயினுமே அவங்க எதுவும் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்ல வரதுக்குள்ள ஹீரோ எதுவும் பேசாம போய் சோஃபால உட்கார்ந்துடுறான். உடனே ஹீரோயினோட தங்கச்சியுமே ரொம்ப நல்லவ மாதிரி நடிப்பு போட்டுக்கிட்டு இருக்கா. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, எங்க அக்கா ரொம்ப நல்லவங்க, நீங்க இந்த மாதிரி எங்க அக்கா கிட்ட பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கா. ஹீரோயினும் நீ எதுவும் எனக்கு சப்போர்ட் பண்ண வேண்டாம், எனக்கு நானே பேசிக்கிறேன், யாரும் எனக்கு சப்போர்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஹீரோயின் சொல்றாங்க, இந்த மாதிரி வந்து ஹீரோவோட தங்கச்சி எப்படி இறந்து போனாங்க, அதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படிங்கறது சொல்றத பத்தி பேசிருக்கதா இந்த பையன் என்ன வர சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னா இந்த பையன் கிட்டே கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே அந்த பையனும் இவ போய் சொல்றா, நான் இவ்வளவு வர சொல்லவே இல்ல, எனக்கு ரொம்ப நாளா ஜெயில இருந்தனால இப்போ உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்க என்ன பார்க்க வந்தா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இது கேட்ட உடனே ஹீரோ வந்து கோவத்துல ஹீரோயினை அறைய போறாங்க. ஹீரோயினுமே உண்மையில உனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொன்ன உடனே அடிக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டு ஹீரோயினோட கண்ணத்தை பிடிச்சிட்டு, 2 வருஷமா ஜெயில இருந்துட்டு வந்திருக்க அப்ப கூட நீ இன்னும் திருந்தவே இல்லல்ல, நீ பண்ண தப்புக்கு மத்தவங்க மேல எப்பயுமே பிளேம் பண்ணிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி திட்டிட்டே அதுக்கப்புறம் அந்த பையனை பார்த்து, சரி இவ உனக்கு தானே வேணும், நீ இவ்வளவு பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கப்புறம் அவன் அசிஸ்டன்ட கூப்பிட்டு இந்த ரூம் ஃபுல்லா கேமராவை செட் பண்ணி சொல்லு, என்ன நடக்குதுன்னு நான் பாக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே கேவலமா பேசிட்டு இருக்கான். ஹீரோயினுமே கையை பிடிச்சு கெஞ்சுறாங்க, ப்ளீஸ்
ப்ளீஸ் என்னை விட்டுட்டு போயிடாத, நம்பு, நான் சொல்றது கொஞ்சமாவது கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா ஹீரோ இதை எதுவுமே கண்டுக்காம ஹீரோயின் கிட்ட இங்க இருந்து நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்போ ஹீரோயின் சொல்றாங்க, உன் தங்கச்சி என்னோட ஃப்ரெண்ட், அவளை எதுக்கு நான் இந்த மாதிரி பண்ண போறேன், உனக்கு என்ன பழி வாங்குறதுல அவ்வளவு சந்தோஷமா, நீ வேணா சொல்லு, நான் இப்பவே செத்து போயிடுறேன் இந்த நரகத்துல இருக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, ஒருவேளை நான் ஹீரோயினா தப்பா புரிஞ்சுக்கிட்டேனோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் நின்று யோசிக்கவும் சமயம் பார்த்து ஹீரோனோட தங்கச்சிக்காரி ஹீரோவை ஸ்டாப் பண்ணி, தயவு செஞ்சு ப்ளீஸ் என் அக்காவை மன்னிச்சிருங்க, அவ வேணும்ட்டு இதெல்லாம் பண்ணல, எல்லாமே ஒரு ஆக்சிடென்டலா தான் நடந்துருச்சு, உங்க தங்கச்சி இறந்ததுமே அப்படிதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க ஹீரோக்கு மறுபடியுமே அவங்க தங்கச்சி ஞாபகம் வந்துருது. சோ அதனால ஹீரோயினை நம்பாம பண்ண தப்புக்கு நான் உன்னை செத்தாலும் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். பாத்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட அந்த ரவுடி பையன் தப்பா நடந்துகிட்டு இருக்கான். அது எல்லாமே வீடியோல ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. அந்த சமயம் ஹீரோவும் அங்க இருந்து போயிடுறான். அப்போ ஹீரோயின் அங்க இருக்கிற ஒரு கத்தி எடுத்து அவ கழுத்துல வச்சுட்டு, என் பக்கத்துல வந்தா நான் என்ன குத்திட்டு செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. அப்பயுமே அவன் ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்க பக்கத்துல வரான். அந்த சமயம் பார்த்து ஹீரோயின் வந்து சரி இதுக்கப்புறம் நம்ம வாழவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கழுத்து அறுத்துக்க போறாங்க. அந்த டைம் பார்த்து ஹீரோ கரெக்டா டோர் ஓபன் பண்ணிட்டு உள்ள வந்துடுறான். ஹீரோயினை எதுவும் பண்ணிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவ மேல அவனோட கோட்டை போட்டு வர்றான். இல்ல எனக்கு ஒன்னும் புரியல, இவனே தான் எல்லாம் பண்ண சொல்றான், அதுக்கப்புறம் இவனே தான் வந்து காப்பாத்துறான், என்னதான் நடந்துட்டு இருக்கீங்க, இவன பைத்தியக்காரனா. ஹீரோயின் அழுதுட்டு இருக்கும் போது அந்த கண்ணீரை தொடச்சு விடுறான். அப்போ ஹீரோயின் கையை தட்டி விட்டுட்டு, நான் தானே கொலைகாரி, எனக்கு இந்த தண்டனை தேவைதான். அப்ப ஹீரோவுமே வந்து ரொம்ப இன்னசென்ட்டா நடிக்காத, இந்த 3 வருஷத்துல இன்னும் எத்தனை பேர்த்த தான் நீ லவ் பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஹீரோயினுக்கு கோவம் வந்து ஹீரோவை சப்புன்னு அரைஞ்சிடுறாங்க. ஹீரோயின் சொல்றாங்க, சி உன்ன மாதிரி ஒரு கேவலமானவனை நான் லவ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவன் போட்ட கோட்டை அவன் மேலே தூக்கி போட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து ஒரு பார்ல தான் பாட்டு பாடி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அங்க வேலை செய்யும் போது ஒருத்தன் ஹீரோயின் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண பாக்குறான். அந்த சமயம் பார்த்து கரெக்டா ஹீரோ வந்து காப்பாத்திடுறான். அடுத்து செகண்ட் ஹீரோ தான் காட்டுறாங்க. இவங்க பேர் வந்து பை. செகண்ட் ஹீரோ அப்போ ஒரு விஷயத்த நினைச்சு பாக்குறாங்க. இவங்க வந்து ஹீரோயினோட பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்திருப்பாங்க. ஹீரோயினை இவங்க ஒன் சைடா லவ் பண்றாங்க. ஆனா ஹீரோயினுக்கு செகண்ட் ஹீரோ லவ் பண்றது சுத்தமா தெரியாது. இப்போ செகண்ட் ஹீரோ ஒரு விஷயத்த நினைச்சு பாக்குறாங்க. அதாவது ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கும். அந்த பார்ட்டில செகண்ட் ஹீரோ போயிருப்பாங்க. இவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு செகண்ட் ஹீரோ சரி ஹீரோயின் எங்க இருந்தாலும் ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து கஷ்டப்பட வேண்டாம்னு சொல்லிட்டு ஃபாரினுக்கு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஃபாரின்ல இருந்து சைனாக்கு ரிட்டர்ன் வந்துட்டாங்க. அடுத்து ஹீரோவை தான் காட்டுறாங்க. இவனுக்கு வேற வேலையே இல்லை போல. ஹீரோயினா அடுத்து எப்படி டார்ச்சர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுக்கிட்டு இருப்பான் போல. இப்ப என்ன பண்றான்னா அந்த ரவுடி பையனை கூப்பிட்டு உனக்கு ஹீரோயினை பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு அவனுமே ஐயோ இல்ல எனக்கு அவ்வளவு சுத்தமா பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கான். உடனே ஹீரோ வந்து அவசரமா போன்ல ஏதோ டைப் பண்ண உடனே பயந்து போய் ஐயோ மன்னிச்சுக்கோங்க, அன்னைக்கு நான் தப்பா நடந்துகிட்டதுக்கு உங்க கேர்ள் ஃப்ரெண்டும் தெரியாம நான் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி இவன் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு அவன் சொல்றான், போன டைம் நான் தப்பு பண்ணிட்டேன், இந்த டைம் வந்து நீ ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூம் நம்பரை சொல்றான். இவனுமே வந்து ஹீரோயினுக்கு மயக்க மருந்து கொடுத்து அந்த ரூமுக்குள்ள தான் கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். இவன் கூட்டிட்டு போறத இந்த ஹீரோ மனசாட்சியே இல்லாம நின்னு பார்த்துட்டு தான் இருக்கான். சி இவனெல்லாம் ஹீரோன்னு சொல்றதுக்கே வாய் வர மாட்டேங்குது, என்ன பண்றது, இவனை தான் ஹீரோவா போட்டிருக்காங்க. அவன் ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துட்டு கழுத்தை பிடிச்சு நெரிச்சிட்டு இருக்கான். இதெல்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருக்கான். கரெக்டா அந்த டைம் பார்த்து டோர் ஓபன் பண்ணிட்டு நம்ம செகண்ட் ஹீரோ வந்து ஹீரோயினை காப்பாத்திடுறாங்க. அப்போ செகண்ட் ஹீரோ ஹீரோயினை வெளில தூக்கிட்டு வரும்போது அவ்வளவுதான், உனக்கு இதுக்கு மேல நீ ஹீரோயினை டார்ச்சர் பண்ண உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியாதுடா அப்படிங்கிற மாதிரி மிரட்டிட்டு இருக்காங்க. ஹீரோவுமே நான் அப்படிதான்டா பண்ணுவேன், உன்னால என்னடா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஹீரோயின் கேக்குறாங்க, எவ்வளவு நாள் நீ என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க போற, அதுக்கு பேசாம நீ எனக்கு ஒன்னே போட்டலாமே அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு அவனும் நீ என் குடும்பத்தையே அழிப்ப, நான் எப்படி உனக்கு சும்மா விடுறது அப்படிங்கிற மாதிரி பைத்தியக்கார மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் சொல்றாங்க, நீ பைத்தியக்கார, நான் ஒண்ணுமே பண்ணலடா, நீ தாண்டா முட்டாத்தனமா புரிஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோவை கூப்பிட்டுட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ஹீரோவும் ஹீரோயினையும் தான் காட்டுறாங்க. ஹீரோயின் சொல்றாங்க, நீயும் நம்புறியா நான் கொலை பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும் செகண்ட் ஹீரோ சொல்றாங்க, இல்ல நான் நம்புறேன், நீ கொலை பண்ணியிருக்க மாட்டேன், இதுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்போ ஹீரோயின் சொல்றா, நான் வந்து ஹீரோட தங்கச்சி எப்படி இறந்து போயிட்டா நான் கண்டுபிடிக்கணும், நான் எங்க அம்மாக்காவது நான் திரும்பி லூ ஃபேமிலிக்குள்ள போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் அவங்க அனுபவிச்ச எல்லா டார்ச்சருமே சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. செகண்ட் ஹீரோக்குமே இதை பார்த்தோன்னே ரொம்பவே கஷ்டமாயிருது. சரி நான் உன்னை
நம்புறேன், நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து ஹீரோயினோட தங்கச்சி கறியை தான் காட்டுறாங்க. அவ வந்து ஹீரோவோட அம்மாக்கு ஐஸ் வச்சுக்கிட்டு இருக்கா. எப்படி இருக்கீங்க ஆண்டி, நான் இன்னைக்கு இங்க வீட்டுல ஸ்வீட் பண்ணாதான் உங்களுக்கு கொடுத்துட்டு போக வந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஐஸ் வச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ ஹீரோவோட அம்மாவே நல்லா பல்ல காட்டிட்டு சீக்கிரம் உனக்கும் ஹீரோவுக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த ஹீரோயினோட தங்கச்சிக்காரியுமே அது எப்படி ஆண்டி முடியும், ஹீரோயின் தான் ஹீரோ போற இடமெல்லாம் சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பத்தி தப்பு தப்பா சொல்ல உடனே ஓ ஹீரோயின் இருக்கிறதுனாலதான் வந்து என் பையன் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கொல்றதுக்கு ஆள் அனுப்புறாங்க. அந்த சமயம் ஹீரோயினை கத்தில குத்த போகும்போது ஹீரோ வந்து தடுத்துறான். அந்த கத்தி குத்த ஹீரோ வாங்கிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோவை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. அப்போ ஹாஸ்பிட்டல்ல ஹீரோ யோசிச்சுட்டு இருப்பாங்க, என்ன தவிர ஹீரோயினை யாரு வந்து கொலை பண்ணணும்னு யோசிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோ நினைக்கிறாங்க, நான் ஒன்னும் ஆளை செட் பண்ணலையே, நான் வந்து ஹீரோயினை இந்த மாதிரி கொல்லணும்னு நான் நினைக்கவே இல்லையே, யார் வந்து ஹீரோயினை கொல்றதுக்கு இப்படி துடிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ ஹீரோ வந்து அவங்க அசிஸ்டன்ட் கிட்ட யார் வந்து ஹீரோயினை கொல்ல முயற்சி பண்ணாங்கன்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லு அப்படிங்கிற மாதிரி அவங்க அசிஸ்டன்ட் கிட்ட இன்ஃபார்ம் பண்றாங்க. ஹீரோயின் சரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போலான்னு பாக்குறாங்க. ஆனா ஹீரோயினை வந்து ஹீரோ போக விட மாட்டேங்கிறாங்க. இங்க பாரு, நான் தானே உனக்கு ஹெல்ப் பண்ண, நான் இப்போ உனக்கு ஹெல்ப் பண்ணலன்னா நீ நேரம் செத்து போயிருப்ப, நீ இப்ப எனக்கு கடன் பட்டிருக்க, அதனால நீ தான் இப்ப என்ன பாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லவும் ஹீரோயினுக்குமே வேற வழி இல்லாம சரி உனக்கு சரியாகிற வரைக்கும் நான் உன்னை வந்து பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே நைட் ஆகுது. நைட் வந்து ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட வந்து பைய கூட்டிட்டு வந்து இவனா என்னோட பாய் ஃப்ரெண்டு, இவங்களோட தான் போக போறேன், நீயே உன் உடம்ப பாத்துக்கோ, எனக்கு இவனதான் ரொம்ப பிடிக்கும், உன்னை எனக்கு சுத்தமா பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. ஹீரோ இதெல்லாம் பார்த்து அப்படியே ஷாக் ஆகி எந்திக்கிறாங்க. பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஹீரோவோட கனவு. நம்ம ஹீரோக்கு இப்போ ஒரு பெரிய பயமே வர ஆரம்பிச்சிருச்சு, ஹீரோ எங்கும் செகண்ட் ஹீரோ கூட போயிருவானோ அப்படின்னு சொல்லிட்டு. அதனால ஹீரோ என்ன பண்றான்னா நம்ம ஹீரோயினை பிடிச்சு இழுத்து நீ எனக்கு மட்டும்தான், நான் தான் உனக்கு ஹஸ்பண்ட் ஆவேன், நீ வந்து என்னோடவ மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ணிட்டு ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்கிறாங்க. ஹீரோயினுமே எவ்வளவோ வேண்டான்னு சொல்லியும் ஹீரோ கேட்கல. அப்புறம் ரெண்டு பேருமே நைட்டு ஒன்னா ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா ஹீரோவோட அம்மா வந்து ஹீரோவை பார்க்க ஹாஸ்பிட்டல் வந்திருப்பாங்க. பாத்தீங்கன்னா ஹீரோவும் ஹீரோயினும் ஒரே பெட்ல தான் இருப்பாங்க. அதை பார்த்த உடனே ஹீரோவோட அம்மா செம ஷாக் ஆயிடுறாங்க. இதை பார்த்துட்டு ஹீரோவோட அம்மா ஜியான் அப்படின்னு சொல்லி கத்தவும் ஹீரோயினும் பதறி போய் எந்திரிக்கிறாங்க. ஹீரோயினை சப்புன்னு ஒரு அரைஞ்சிட்டு இவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்ணை கொண்டுட்டு போய் என் பையனே இந்த மாதிரி எல்லாம் மயக்கி இருப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயினை திட்டிட்டு இருக்காங்க. ஹீரோயின் என்ன நடந்துச்சுன்னு சொல்ல வராங்க. ஆனா ஹீரோ எல்லாம் தடுத்து நீ போ ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அனுப்பி வைக்கிறாங்க. இந்த சமயம் பார்த்து ஹீரோயினோட தங்கச்சிக்காரியுமே உள்ள வரா. உடனே அவங்க அம்மா ஹீரோயினோட தங்கச்சி இழுத்து வச்சுட்டு உனக்கு யார கல்யாணம் பண்ணிக்கணும், உன் தங்கச்சி கொண்டவளை நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா இல்லைன்னா நான் சொல்ற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறியா, நீ இவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு தெரிஞ்சா இதோட உனக்கும் எனக்கும் உறவு அருந்து போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி மிரட்டிட்டு இருக்காங்க. உனக்கு இந்த பொண்ணுதான் பாத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட தங்கச்சிக்காரியை காட்டுறாங்க. நீ இவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபோர்ஸ் பண்றாங்க. சொல்லுப்பா நீ யாரு கல்யாணம் பண்ணிக்க போற அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஹீரோமே வந்து நான் வந்து ஹீரோயினோட தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டான். ஹீரோயினுக்கு இதை கேட்ட உடனே மனசு அப்படியே உடைஞ்சு போயிருது. இவன் தான் ஃபோர்ஸ் பண்ணி ஹீரோயின் கிட்ட தப்பாவும் நடந்துக்கிட்டான். இப்ப பாத்தீங்கன்னா ஹீரோயினோட தங்கச்சியை மேரேஜ் பண்ணிக்க போறான். இதெல்லாம் கேட்ட உடனே ஹீரோயினுக்கு செம ஷாக் ஆகி அங்க இருந்து போயிடுறாங்க. அடுத்து அந்த தங்கச்சிக்காரியும் ஹீரோட அம்மாவும் தான் காட்டுறாங்க. அவ வழக்கம் போல ஹீரோட அம்மாவுக்கு ஐஸ் தான் தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கா. ஹீரோக்கும் எப்படியும் கல்யாணமாக போகுது, இது நினைக்கல எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம ஹீரோட அம்மாவை நீங்க ரொம்ப நல்லவங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் வச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ எப்படி இருந்தாலும் ஹீரோயின் பின்னாடி தானே போவா, அவளை என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோவோட அம்மாவுமே சரி நம்ம அவ கதையை முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க என்ன பிளான் பண்ணுவாங்கன்னா ஆளை வச்சு ஹீரோயினை கடத்த சொல்லுவாங்க. அந்த அடியாட்களுமே வந்து ஹீரோயினை வந்து கிட்னாப் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோயினுமே பயத்துல வந்து என்ன விடுங்கன்னு சொல்லி கத்துறாங்க. ஆனா அவங்க அப்பயுமே வந்து கிட்னாப் பண்ணிடுறாங்க. அப்போ ஹீரோயினை கிட்னாப் பண்ணப்போ ஹீரோயினுக்கு வந்து ஹீரோ சொன்னது ஞாபகம் வரும். அப்போ ஹீரோ சொல்லியிருப்பாங்க இங்க பாரு நான் என்னோட நம்பர் இதுல சேவ் பண்ணி வச்சிருக்கேன், உனக்கு ஏதாவது எமர்ஜென்சினா நீ எனக்கு கால் பண்ணா போதும், நீ எங்க இருக்கன்னு எனக்கு லொகேஷனும் வந்துரும், உன்னை யாராவது கிட்னாப் பண்ணா கூட நான் கண்டிப்பா காப்பாத்த வருவேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருப்பான். இந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சுட்டு சரி ஹீரோக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணலான்னு நினைப்பா.
இப்போ ஹீரோவை பாக்குறதுக்காக ஹீரோயினோட தங்கச்சிக்காரி ஹாஸ்பிட்டலுக்கு வரா. ஹீரோ வந்து அவளை பார்த்துட்டு எனக்கு ஒன்னெல்லாம் பிடிக்கல, நீ எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு அவளை போ சொல்றாங்க. பெண் பார்த்து நம்ம ஹீரோயின் கால் பண்ணுவா. ஆனா இது வந்து ஹீரோ பாத்துருக்க மாட்டான். ஹீரோயினோட தங்கச்சிக்காரி தான் பாத்திருப்பா. பார்த்துட்டு அந்த காலை கட் பண்ணி விட அதை பார்த்துட்டு ஹீரோ வந்து நீ என்னோட போனை வச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க அவ உடனே போனை பார்த்துட்டு இல்ல இந்த மாடல் நல்லா இருந்துச்சு, நான் வேற புது போன் வாங்க போறேன், அதான் மாடல் பார்த்துட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினுமே இதை நம்பிடுறா இந்த பொய்க்காரி சொன்னத. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவங்க பயத்துல என்ன விட்டுருங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அங்க இருக்கவங்க எல்லாம் ஹீரோயினை அடிச்சுட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டா செகண்ட் ஹீரோ வந்துடுறான். இருக்கவங்க எல்லாம் அடிச்சு போட்டு நம்ம ஹீரோயினை காப்பாத்திடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு கொஞ்சம் அடிபட்டு இருக்கும், அதனால ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வராங்க. ஹாஸ்பிட்டல்ல நம்ம ஹீரோயினை செக்அப் பண்றாங்க. டாக்டர் ஹீரோயினை செக்அப் பண்ணி பார்த்துட்டு ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த விஷயத்தை கேட்டு செகண்ட் ஹீரோ செம ஷாக் ஆயிடுறா. ஹீரோயினுமே இதை கேட்டு ஷாக் ஆயிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து செகண்ட் ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னா இருக்கதா பாக்குறான். பார்த்தோன்னே ஹீரோக்கு செமக்கவும் வரும். அப்போ செகண்ட் ஹீரோவும் ஹீரோயினும் வெளில வர அப்போ ஹீரோ வந்து செகண்ட் ஹீரோ கிட்ட உனக்கு என்ன வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு லூஸ் மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பான். அப்போ ஹீரோயின் சொல்றாங்க நம்ம எதுவும் பேச வேண்டாம், நம்ம இங்க இருந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோ கிட்ட சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோவை பார்த்துட்டு நான் ஒன்னும் இப்போ ஃபியான்சி கிடையாது, என் தங்கச்சி தான் உன் ஃபியான்சி, நீ போய் அவளை பாக்குற வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோ கூட போயிடுறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் ஹீரோ வந்து கத்திட்டு இருக்கான் நீ எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் செகண்ட் ஹீரோவும் ஹீரோயின் தான் காட்டுறாங்க. ஹீரோயின் கேட்கறாங்க உனக்கு கிட்ட ஏதாவது கேட்கறதுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும் செகண்ட் ஹீரோ வந்து அதெல்லாம் எதுவுமே கிடையாது, எனக்கு நீ சேஃபா இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட கையை லைட்டா பிடிக்க வராங்க. ஆனா ஹீரோயின் வந்து லைட்டா கையை எடுத்துடுறாங்க. சரி ரொம்ப லேட் ஆகுது, நீங்க இருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோவை அனுப்பி வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் அந்த ரிப்போர்ட்டை கசக்கிட்டு இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ஹீரோ போனதுக்கு அப்புறம் ஹீரோ உள்ள வரா. செகண்ட் ஹீரோ அங்கிருந்து போறத பார்த்து ஹீரோக்கு சமக்கம் வரும். சோ அதனால ஹீரோயின் கிட்ட வந்து திட்டிட்டு இருக்கான். இதுக்கு செகண்ட் ஹீரோ இங்க வந்தான்னு. அப்போ ஹீரோயின் சொல்றாங்க நீ என்ன நிம்மதியா இருக்க விட மாட்டியா, இது செஞ்சு நீங்க இருந்து போயிரு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. ஆனா நம்ம ஹீரோ கேட்பானா, கேட்காம ஹீரோனோட கையை பிடிச்சிட்டு எதுக்கு இங்க செகண்ட் ஹீரோ வந்தான், மரியாதையா சொல்லிரு, என்ன நீ அவன் கூட ஏதாவது ரிலேஷன்ஷிப்ல இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. ஹீரோயினும் கையை தட்டி விட்டுட்டு நான் ரிலேஷன்ஷிப்ல இருந்தா உனக்கு என்ன வந்துச்சு, எனக்கு அது தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து போவா. ஹீரோயின் போனதுக்கு அப்புறம் ஹீரோ அங்க ஹீரோயின் ஃபர்ஸ்ட் கசக்கி போட்டு வச்சிருப்பாங்களே அந்த ரிப்போர்ட் அதை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அதை பார்த்த உடனே ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்காங்கிறத தெரிஞ்சு அப்படியே ஷாக் ஆகுறாங்க. ஹீரோக்கு வந்து தெரிஞ்சிருது இது அவங்க குழந்தைதான்னு. அதனால ஹீரோயினை பக்கத்துல இருந்தே பாத்துக்கணுங்கிறதுக்காக ஹீரோயினுக்கு ஒரு ஜாப் ஆஃபர் பண்றாங்க ஹீரோ. ஹீரோயினுமே அந்த ஜாபுக்கு ஓகேன்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா ஹீரோ பக்கத்துல இருந்தாதான் ஹீரோவோட தங்கச்சியை யாரு கொலை பண்ண முயற்சி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஹீரோயினுமே ஆபீஸ்க்கு வரக்கு ஓகேன்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயினும் ஆபீஸ்க்கு போயிடறா. அங்க போனதுக்கு அப்புறம் வேலை பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க அசிஸ்டன்ட் கூப்பிடுறாங்க. பாஸ் வந்து உங்களை லஞ்ச் எடுத்துட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் கேட்டோம்னா அங்க இருக்கிற எம்ப்ளாயி 2 பேர் வந்து ஹீரோயினை பத்தி தப்பு தப்பா காசிப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பாத்தியா வந்து முதல் நாளே வந்து ஹீரோவை வளைச்சு போட்டுட்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பத்தி ரொம்பவே தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயினுமே வேற வழி இல்லாம ஹீரோக்கு லஞ்ச் எடுத்துட்டு போறா. ஆனா அவனு எனக்கு மீட்டிங் இருக்குது, இந்த ஃபுட் எல்லாம் வேஸ்ட் பண்ணாம நீயே சாப்பிட்ரு அப்படின்னு சொல்றான். ஏன்னா ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்காங்க இல்லையா, அதனால அவங்களுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டை சாப்பிட வைக்கணுங்கிறதுக்காக தான் அவன் இப்படி பண்றான். ஹீரோயினுமே அங்க இருந்து எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு வெளில வரும்போது அந்த ஆபீஸ்ல ஹீரோயினை பத்தி காசிப் பேசினா இல்லையா, அதுல ஒரு பொண்ணு ஹீரோயின் மேல காஃபியை ஊத்திடுறா. அது மட்டும் இல்லாம அவ பண்ணி வச்சிருக்க ஒர்க்லயுமே வந்து வேணும்ட்டே தெரியாத மாதிரி தண்ணியை ஊத்தி விட்டுறா. ஹீரோயினுமே ஐயோ ஒர்க் எல்லாம் பாலா போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம பாத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஆபீஸ்ல வேலை பார்க்குற 2 பொண்ணுமே காசிப் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினை பத்தியும் ஹீரோவை பத்தியும் தான். இவங்க பேசிட்டு இருக்கும்போது ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டு ஒரு பொண்ணு வரா. இவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு அவ வந்து ஹீரோயினோட தங்கச்சிக்காரிக்கு கால் பண்றா. இவ யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த தங்கச்சிக்காரிக்கா இல்லையா, அவளுடைய ஃப்ரெண்டு தான் போல. அவ வந்து இந்த மாதிரி ஹீரோயின் இங்கதான் வேலை பார்த்துட்டு இருக்கா, நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோ அந்த மாதிரி வார்ன் பண்றா. அதுக்கு அவ பார்ல தானே பாடிட்டு இருந்தா, இங்க எப்படி வந்து சேர்ந்தா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றா. இவ வில்லத்தனமா ஏதோ ஒரு பிளான போட்டுட்டா போல.
அடுத்து ஹீரோவை காட்டுறாங்க. அவன் பாட்டுக்கு உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்ப கரெக்டா அவங்க அம்மா வந்து, நீ எனக்கு ஹாஸ்பிட்டல்ல என்னப்பா ப்ராமிஸ் பண்ண, என்னோட தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறேன் தானே சொன்னேன். ஆனா இப்ப வந்து என் காதுக்கு நிறைய ரூமர்ஸ் எல்லாம் உன்னை பத்தி தப்பு தப்பா வந்துகிட்டு இருக்கு. நீ எதுக்காக ஹீரோயினுக்கு உன் ஆபீஸ்ல வேலை கொடுத்த அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே ஹீரோ சொல்றான், அம்மா அவ பிரெக்னெண்டா இருக்கா, வயித்துல நம்ம வீட்டு வாரிசு வளர்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இத கேட்கையில ஹீரோவோட அம்மாவுமே, அட லூசு பயலே, அது உன் குழந்தை நீ நம்பிட்டு இருக்கியா, அவ ஒரு தரங்கட்டவ, அது உன் குழந்தையா இருக்க வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் எவ்வளவு தப்பானவ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டோ எடுத்து காட்டுறாங்க. இவங்க தானே நீ காலை வச்சு கடத்திருப்பாங்க. அப்போ அந்த ரவுடி பசங்க ஹீரோயினை போட்டோ எடுத்திருப்பாங்க. அந்த போட்டோவை காமிச்சு, பாரு இவெல்லாம் நல்லவளே இல்ல, அவ வயித்துல விளது உன் குழந்தை இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது கேட்டோன்னு ஹீரோ எதுவுமே பேச முடியாம அப்படியே உடஞ்சு போய் உட்கார்ந்துடுறான். அவளுமே அவங்க அம்மா சொல்றதெல்லாம் கேட்டு நம்பிடுறான் இது வந்து அவனோட குழந்தை இல்லைன்னு. அடுத்து என்னன்னா, நம்ம ஹீரோயின் ஒரு இம்பார்ட்டன்டான ப்ராஜெக்ட் பண்றாங்க. அப்போ ஒரு பொண்ணு வந்து வேணும்ட்டே அவங்களோட டிசைனை கீழே தள்ளி விட்டுட்டு அதை காலால மிதிச்சுட்டு இருக்கா. அதனால நம்ம ஹீரோயினோட ப்ராஜெக்டே வேஸ்டா போயிருச்சு. இதை பார்த்தோன்னே ஹீரோயின் நீ எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதுக்கு அந்த பொண்ணு, நான் இது வேணும்ட்டே எதுவும் பண்ணல, அது சும்மா ஆக்சிடென்ட்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தென்னாவட்டா சொல்றா. அப்போ அந்த விஷயத்த வந்து செகண்ட் ஹீரோ பாத்துறாங்க. அப்போ செகண்ட் ஹீரோ வந்து அந்த பொண்ணை திட்டா, நீ இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு. இந்த விஷயத்த நம்ம ஹீரோ பார்த்துட்டு, நீங்க என்ன பண்ற, என்னோட கம்பெனி, நீ என் கம்பெனிக்கெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல, அதுக்கு அவனும், உனக்கு தான் தெரியும்ல நீயும் நானும் கொலாபரேட் பண்றோம், சோ அதனால உன் கம்பெனிக்கு நான் கண்டிப்பா வருவேன். அது மட்டும் இல்லாம உன் கம்பெனில வேலை பார்க்குற எம்ப்ளாயிஸ்க்கு எல்லாம் மத்த எம்ப்ளாயை எப்படி ட்ரீட் பண்ணணும்னு சுத்தமா தெரியல, இந்த மாதிரி கெட்ட விஷயங்கள் எல்லாம் உன்கிட்ட இருந்து தான் கத்துக்கிறாங்க போல, சோ அதனால எப்படி நல்லா பிஹேவ் பண்ணணும் நீ சொல்லி கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அடுத்து நம்ம ஹீரோயினும் செகண்ட் ஹீரோ உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, நீ எதுக்கும் கவலைப்படாத, ஹீரோட சிஸ்டரை யாரு கொலை பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்த நான் கண்டுபிடிக்கிறேன். அது மட்டும் இல்லாம உன்னை வேணுட்டே தான் யாரோ மாட்டி விட்டு இருக்காங்க. இந்த விஷயத்துல நிறைய பணமும் விளையாடி இருக்கு. யார் இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்லி நான் கண்டுபிடிச்சு உன்னை இன்னசென்ட் நான் நிரூபிக்கிறேன். நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் யாருன்னு கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு நிறைய ஒர்க் கொடுத்துறாங்க. அதனால ஹீரோயின் முடிச்சுட்டு போக ரொம்பவே லேட் ஆயிருது. ஹீரோயின் ஒர்க் முடிச்சுட்டு போறப்போ ஹீரோயினை இழுத்துட்டு போய் அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணிடுறான். ஹீரோயின் உடனே ஹீரோவை தள்ளி விட்டுட்டு, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பாட்டுக்கு போயிடுறாங்க. ஹீரோ கடுப்பா என்கிட்டயாடி இப்படி பேசுற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு வேணுட்டே நிறைய வேலையை கொடுத்துட்றான். ஹீரோயின் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அங்க இருக்கிற ஒரு திங்ஸை வந்து ஒரு ரூம்குள்ள எடுத்து வைக்க போறாங்க. அந்த சமயம் பார்த்து ஹீரோயின் ரூமுக்குள்ள போன டைம்ல யாரோ ஹீரோயினோட கதவை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அந்த டைம் ஹீரோயினுமே கதவை தட்டுறாங்க, யாராவது இருக்கீங்களான்னு சொல்லி கேட்டுட்டு. அப்போன்னு பாத்தீங்கன்னா ஹீரோயினை பத்தி தப்பு தப்பா காசி பேசியிருப்பாங்கல்ல ரெண்டு பொண்ணுங்க, அவங்க ரெண்டு பேருமே அங்கதான் போயிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயின் தட்டுற சவுண்டு கேட்டுமே அவங்க வந்து எதுவுமே கண்டுக்காம அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. ஹீரோயினுக்கு இவங்க ரெண்டு பேருமே பேசிட்டு போறது நல்லாவே கேக்குது. அப்போ ஒரு பொண்ணு, நம்ம போய் கதவை திறந்து விடலாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்ல அவெல்லாம் ஒரு தரங்கட்ட பொண்ணு, அவ எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்குவா, நம்ம இங்க இருந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடறான் அந்த பொண்ணை. இந்த ரெண்டு பொண்ணுங்களும் பேசிட்டு போறத ஹீரோ கேட்டுறான். உடனே வேக வேகமா ஓடி போய் ஹீரோயின் இருந்த ரூமை ஓபன் பண்றான். ஹீரோயின் அங்க பயத்துல நடுங்கி போய் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயினுமே பயத்துல இருந்தனால ஹீரோவை டக்குன்னு ஹக் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோவுமே கொஞ்சம் தயங்கிட்டு ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு சமாதானப்படுத்துறாங்க. ஹீரோயின் என்னை காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறா. அப்போ அடுத்த நாள் ஆபீஸ்ல காட்டுறாங்க. ஹீரோயினும் அந்த தங்கச்சிக்காரி ஃப்ரெண்டு தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்போ மேனேஜர் உள்ள வந்து ஹீரோயினை பெருமையா பாராட்டுறாங்க. இந்த டைம் நீ பண்ண டிசைன் ரொம்பவே நல்லா இருக்கு, நம்ம கிளைண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கு, அதனால நான் உனக்கு ப்ரமோஷன் தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்போ இதை பார்க்கையில அந்த தங்கச்சிக்காரி ஃப்ரெண்டோ ஹீரோயினை பார்த்து ரொம்பவே பொறாமப்படுறா. அடுத்தது மீட்டிங் முடிச்சுட்டு போறப்போ ஹீரோயினை கூப்பிட்டு வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கா. எந்த லட்சத்துல நீ டிசைன் பண்ணிருக்கன்னு பாக்கலாம் கொடு அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஹீரோயினுமே அதை கொடுக்குறாங்க. வாங்கி பார்த்துட்டு திருப்பி அந்த டிசைனை கொடுத்துட்டு, இந்த டைம் நான் தோத்துட்டேன், ஆனா அடுத்த டைம் உன்னை விட நான் தான் டிசைன் பெட்டரா பண்ணுவேன். அப்போ ஹீரோயினுமே இதை புரிஞ்சுக்கிறாங்க, இவளுக்கு நம்மள பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே அதுக்கு உன்னால முடிஞ்சதை பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவளோ, நான் வந்து உன் தங்கச்சிக்காரியோட ஃப்ரெண்டு தான், உன்னை பத்தின எல்லா விஷயமே எனக்கு தெரியும், நீ ஒரு தரங்கிட்ட பொண்ணு தானே, நீ எல்லாம் இங்க டிசைனரா ஒர்க் பண்ண கொஞ்சம் கூட தகுதியே இல்லாதவ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஹீரோயின் உடனே, நீ அவளோட ஃப்ரெண்டா, சரி நீயும் அவளமா தான் இருப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அவளோ, இருடி நான் உன்னை பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஹீரோயினும் உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோ, ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க.
அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஆபீஸ்ல காட்டுறாங்க. ஹீரோயின் ஆபீஸ்க்கு போறப்போ தங்கச்சிக்காரோட ஃப்ரெண்டு வந்து ஹீரோயின் கிட்ட பேசுறா. அச்சோ நீங்க என்ன மன்னிச்சிருங்க, நீங்க வந்து பாஸோட ஃபியான்சர் எனக்கு தெரியாது, நான் உங்ககிட்ட ரொம்பவே தப்பா பேசிட்டேன், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி நடிப்பு போட்டுக்கிட்டு இருக்கா. ஹீரோயின்மே இவன் நடிக்கிறாங்கிற விஷயம் தெரியாம சரி பரவாயில்ல விடுங்க அதெல்லாம் எதுவும் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அவளோ நான் பண்ணது தப்பு தாங்க, என்ன மன்னிச்சிருங்க, உங்க டிசைன் ரொம்பவே நல்லா இருக்கு, எனக்கு உங்க டிசைன் ரொம்பவே பிடிச்சிருக்கு, ஆனா நமக்குள்ள ஒரு ஹெல்த்தியான காம்படிஷன் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஹீரோயினுமே சரி அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் போறப்போ அவங்களை கூப்பிட்டுட்டு நம்ம ஏன் ஃப்ரெண்ட்ஸா இருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஹீரோயினும் சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயின் போனதுக்கு அப்புறம் என்ன இது இவ்வளவு முட்டாளா இருக்கா, யாரு என்ன பேசினாலும் அப்படியே நம்பிடுவா போல பைத்தியக்காரி அப்படின்னு சொல்லிட்டு நான் உன்னை பழி வாங்கியே தீருவேன், நெக்ஸ்ட் டைம் நான் தான் வின் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இவன் மனசுக்குள்ள வில்லத்தனமா யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அடுத்து செகண்ட் ஹீரோ ஹீரோயின் தான் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்து யார் ஹீரோட சிஸ்டரை கொலை பண்ணாங்கன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன், ஆனா அதுக்கான டைரக்டான எவிடன்ஸ் எனக்கு எதுவுமே கிடைக்கல, நான் நிறைய விஷயம் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்ல செகண்ட் ஹீரோ யாருன்னு கேட்கவும் ஸ்டெப் சிஸ்டர் தான் இதெல்லாம் பண்ணிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டோன்னு செகண்ட் ஹீரோவுமே ஷாக் ஆயிடுறான். ஆனா ஹீரோ தங்கச்சியை கொன்னவனோட டீடைல்ஸ் மட்டும் எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் வச்சிருக்காங்க, அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு அவனும் சரி எல்லா விஷயத்தையுமே நம்ம கண்டுபிடிக்கலாம், நீ தனியா ஸ்டே பண்றது வந்து சரியில்லை, நீ பேசாம என் கூட வந்து ஸ்டே பண்ணு அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். ஹீரோயினுமே இல்ல பரவாயில்ல பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ஹீரோவும் ஹீரோயினும் வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா வீட்டு வாசல் முன்னாடி ஹீரோ நந்தி மாதிரி நின்னுட்டு இருக்கான். செகண்ட் ஹீரோ பார்த்துட்டு நீங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அவன் செகண்ட் ஹீரோ பேசுறதுக்கு எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணாம ஹீரோயினை பார்த்து நான் உங்ககிட்ட தனியா பேசணும், நம்ம தனியா பேசலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோயினுமே நமக்குள்ள பேச எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை அவாய்ட் பண்றதுக்காக செகண்ட் ஹீரோவை கிஸ் பண்றா. கிஸ் பண்ணிட்டு சொல்றா இப்போ உனக்கு புரியுதா, நானும் செகண்ட் ஹீரோ ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம், தயவு செஞ்சு எங்களை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்க. அப்ப ஹீரோ கைய பிடிக்க தயவு செஞ்சு என்ன விட்டுரு, எனக்கு செகண்ட் ஹீரோ தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ள போயிடுறாங்க. ஹீரோ இதை பார்த்துட்டு அப்படியே மனசொடைஞ்சு நின்னுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ரூம்குள்ள வந்த உடனே ஹீரோயின் செகண்ட் ஹீரோவை ஹக் பண்ணிட்டு அழுகிறா. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு, நான் உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டேன், என்ன தப்பா எடுத்துக்காத அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. அப்போ செகண்ட் ஹீரோ சொல்றான் பரவாயில்ல எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்லை, நீ சந்தோஷமா இருந்தா போதும், நீ என்ன யூஸ் பண்ணாலும் எனக்கு பரவாயில்லதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். எவ்வளவு நல்லவனா இருக்கான்ல. அப்போ ஹீரோயின் சொல்றாங்க நல்லா உனக்கு வர்த்தே இல்ல, நான் வேற இப்ப பிரெக்னெண்டா இருக்கேன், என் வயிற்றுல வளர்ற குழந்தை வந்து அவனோட தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. செகண்ட் ஹீரோ இதை கேட்டுட்டு அதை பத்தி எல்லாம் எனக்கு எந்த கவலையும் இல்லை, எனக்கு உன் சந்தோஷம் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே பாசமா சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்து ஹீரோ கம்பெனில இருந்த ஜாபை குவிட் பண்ணி இருப்பாங்க. அவங்க ஆல்மோஸ்ட் உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க இல்லையா, சோ அதனால எதுக்கு அங்க ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொல்லி குவிட் பண்ணி இருப்பாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ஹீரோ உனக்கு ஏதாவது பிளான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விசிட்டிங் கார்டு கொடுப்பாங்க, நீ அங்க போய் பாரு உனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவளுமே அங்க மீட் பண்ண போறா. அப்போ ரெண்டு பேரும் மீட் பண்றப்போ அந்த ஆள் கேட்பாங்க நீ யாரு அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே நான் அந்த லூ ஃபேமிலியில இவங்களோட பொண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இதை கேட்டோன்னு அவங்களுமே ஓ அப்படியாமா, உன்னோட அம்மா உன் பேர்ல தான் எல்லா ப்ராப்பர்ட்டியும் எழுதி வச்சிருக்காங்க, உன் அப்பா பேர்ல எல்லாம் அந்த அளவுக்கு ப்ராப்பர்ட்டி எழுதி வைக்கல, உன் பேர்ல தான் பாதிக்கும் மேல சொத்து கணக்கை எழுதி வச்சிருக்காங்க, கண்டிப்பா அந்த கம்பெனியோட சிஓ நீ தான், வந்து டிலே பண்ணாம உன் கம்பெனி பொறுப்பு போய் எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயினுமே சரி நான் என் கம்பெனிக்கு போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. இந்த விஷயம் எல்லாம் நம்ம ஹீரோக்கு தெரிய வர அவங்களுமே வந்து ஹீரோயினை தேடி வந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் அங்க அவ கம்பெனிக்குள்ள வரா. அங்க வேலை பாக்குற பொண்ணு யாருமா நீ பாட்டுக்கு உள்ள வந்துகிட்டு இருக்க, ஒன்னுல பெர்மிஷன் இல்லாம உள்ள அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ரூடா பேசுறா. அப்ப பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து ஆரம்பிக்கிறாங்க உனக்கு என்ன கண்ணு தெரியலையா, இவதான் இந்த கம்பெனியோட ஓனரோட பொண்ணு, இவ்வளவு உள்ள அனுப்புனேன்னா உன் வேலை போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பத்தி எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. உடனே அந்த ஒர்க் பண்ற பொண்ணுமே பயந்துட்டு ஐயோ சாரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எந்த அப்பாயின்மெண்ட்டும் வேண்டாம் நீங்க உள்ள போங்க அப்படின்னு சொல்லிடுறா. அப்போ ஹீரோ என்ன பண்றான்னா ஹீரோயினை தரன்னு புடிச்சு இழுத்துட்டு வந்து நீ இப்ப என்ன பண்ணணும்னு நினைக்கிற, எதுக்காக இந்த கம்பெனிக்கு இப்ப வந்திருக்க, உனக்கு என்னதான் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கிட்ட கேட்க அதுக்கு ஹீரோயினுமே நான் உன்கிட்ட இதெல்லாம் சொல்லணும்னு எனக்கு எந்த அவசியம் இல்லை, எனக்கு என்ன தோணுதோ நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், இப்போ நான் வந்து உன் ஃபியான்சி கிடையாது, உன்னோட ஃபியான்சி என்னுடைய ஸ்டெப் சிஸ்டர், எதுவா இருந்தாலும் அவகிட்ட போய் பேசிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட காலை நச்சுன்னு மிதிச்சுட்டு அங்க இருந்து போயிடுறா. ஹீரோ இந்த பக்கம் கால் வழியில துடிச்சிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஹீரோயின் ஆபீஸ்க்குள்ள போய் ஒரு ஆண்டியை பாக்குறா. இது யாருன்னா ஹீரோயினோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு.
அவங்க சொல்றாங்க, வந்துட்டியாமா ஒரு வழியா, நீ எப்பதான் இந்த கம்பெனிக்கு வந்து பொறுப்பெடுத்துக்குவ அப்படின்னு சொல்லிட்டு உனக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பாசமா பேசுறாங்க. சரி, நம்ம எதுவும் டிலே பண்ண வேண்டாம், நீ வந்து சிஓஓ ஆயிரு, உங்க அம்மாக்கும் அதான் ஆசை, சரி நீ இந்த கம்பெனிக்கு சிஓஓ ஆயிரு, உன்கிட்ட தானே எல்லா ஷேர்ஸும் இருக்கு அப்படின்னு சொல்லவும் ஹீரோயினுமே ஆமா ஆண்டி என்கிட்ட எல்லா ஷேர்ஸுமே இருக்கு அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் ஹீரோயின் அங்கிருந்து ஒரு ஃபைலை வாங்கிட்டு நடந்து போயிட்டு இருப்பாங்க. அது ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஃபைல். இந்த சமயம் ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட பேசுறாங்க, இந்த மாதிரி நீ அந்த கம்பெனியோட சிஓ ஆக போற அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அப்ப ஹீரோயினுமே ஆமா நான் தான் அந்த கம்பெனியோட சிஓ ஆக போற அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஹீரோயின் கையில வச்சிருப்பாங்க இல்லையா ஒரு இம்பார்ட்டன்டான ஃபைல், அது திருறதுக்கு ஒரு திருடன் வரா. சமயம் ஹீரோ அங்க இருந்தனால ஹீரோ தான் வந்து ஹீரோயினையும் அந்த ஃபைலையும் காப்பாத்துறாங்க. அதுக்கப்புறம் சரி நீ பாத்து போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காட்டுறாங்க, சிஓ பொசிஷனுக்கு யார உட்கார வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட அப்பா வந்து நான் தான் சிஓவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்கார்றாங்க. இந்த விஷயம் வந்து அங்க இருக்கிற கொஞ்சம் பேத்துக்கு பிடிக்குது, கொஞ்சம் பேத்துக்கு வந்து பிடிக்கல. அவங்க வந்து நான் தான் சிஓ ஆகிறதுக்கு கரெக்டா இருப்பேன், உங்களுக்காக நான் எவ்வளவு எல்லாம் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமை பீத்திட்டு இருக்கேன். இந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்து நான் தான் இந்த சிஓ ஆக போறேன் அப்படிங்கிற மாதிரி கெத்தா சொல்றாங்க. இது கேட்கிற ஹீரோயினோட அப்பாக்குமே கடுப்பாயி நீ எல்லாம் சிஓவா, நீ எல்லாம் ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயினுமே என்னப்பா நீங்க மறந்துட்டீங்களா, அம்மா பாதிக்கும் மேற்பட்ட ஷேர்ஸை என் மேலதான் எழுதி வச்சிருக்காங்க, சட்டப்படி பார்த்தா நான் தான் வந்து இங்க சிஓ ஆக போறேன், இதெல்லாம் இங்க சிஓவா இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்புறம் அங்க அவங்க அப்பாவால சிஓவா இருக்க முடியாது, அதனால அந்த கம்பெனில இருக்க ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருமே வந்து ஹீரோயினை சிஓவா போட்டுறாங்க. அந்த சமயம் பார்த்து ஹீரோவோட அப்பா வந்து இவ ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவ, இவளை எப்படி நம்ம சிஓவா ஆக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அங்க இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து ரூமர் பேச ஆரம்பிச்சிடறாங்க, எப்படி இந்த பொண்ணு வந்து நம்ம வந்து சிஓவா போறது அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வெளியில நடந்து போயிட்டு இருக்கும் போது ஹீரோ அவங்க அசிஸ்டன்ட் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அந்த அசிஸ்டன்ட் சொல்றான், இந்த மாதிரி இப்ப ஹீரோயினோட அப்பா தான் சேர்மனா இருக்காங்க, இன்னும் ஹீரோயினை போடல அப்படின்னு சொல்லும் போது இத ஹீரோ சந்தோஷமா கேட்டுட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே வந்து ஹீரோயின் கேட்டுறாங்க. அந்த சமயம் பார்த்து ஹீரோயினுக்கு ஒரு ஆன்டி சப்போர்ட் பண்ணாங்க இல்லையா, அவங்க தனியா கூட்டிட்டு போய் பேசுறாங்க, என்னாச்சு நீ எதுக்கு ஜெயிலுக்கு போன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயினுமே தான் மேல எந்த தப்பும் இல்ல அப்படிங்கிற விஷயத்த கிளியரா சொல்றாங்க. அவங்களுமே அதை நம்புறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் மேல இவ்வளவு ஷேர்ஸ் இருக்க விஷயம் ஹீரோயின் சிஓ ஆக ட்ரை பண்ணிட்டு இருக்கா, இந்த விஷயம் எல்லாமே வந்து அந்த ஸ்டெப் மாமுக்கும் ஸ்டெப் சிஸ்டருக்கும் தெரிய வருது. இந்த மாதிரி அவ சிஓ ஆக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொலை பண்ண ஆள் அனுப்புவாங்க. ஹீரோயினுக்கு ஒரு பாய்சன் கொடுத்து பெட்ல படுக்க வச்சிருப்பாங்க. அந்த சமயம் பார்த்து கரெக்டா ஹீரோவும் அந்த வீட்டுக்குள்ளதான் வருவான். அங்க பார்த்தா ஹீரோயின் மயக்கம் போட்டு விழுந்து கிடப்பா. ஹீரோ உடனே ஹீரோயினை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துறாங்க. ஹாஸ்பிட்டல்ல மயக்கத்துல இருந்த ஹீரோயின் முடிச்சு என்ன காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த சமயம் செகண்ட் ஹீரோ பதறி அடிச்சுட்டு ஓடி வரா, என் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட நீ என்னடா பேசிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதை கேட்டோன்னா ஹீரோ என்னது கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்துட்டு நீ எதுவும் சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் எதுவும் சொல்றதுக்குள்ளேயே செகண்ட் ஹீரோ வந்து ஹீரோவா அடிக்கிறான். நான் உன்கிட்ட எத்தனை தடவை சொல்றது, ஹீரோயின் கிட்ட இருந்து தள்ளியேறு, அவ ஏன் லவர் அப்படின்னு சொல்றான். உடனே ஹீரோ சொல்றா, இது என்னோட டர்ன், அவ பிரெக்னெண்டா இருக்கா உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அது மட்டும் இல்லாம மத்தவங்களோட குழந்தை நீ என்ன சொந்த கொண்டாட போறியா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் ஷாக் ஆகி உனக்கு எப்படி நான் பிரெக்னெண்டா இருக்கிறது தெரியும் அப்படின்னு கேட்கவும் ஹீரோ உடனே நீ எதுவும் பேசாம சும்மா இரு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்போ செகண்ட் ஹீரோவும் ஆமா எனக்கு தெரியும், அவ பிரெக்னெண்டா இருக்க தெரியும், அவ வயித்துல ஒரு குழந்தை இருக்குங்கிற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும், அது மட்டும் இல்லாம அந்த குழந்தைய நான் ரொம்பவே நல்லா பாத்துக்குவேன், நீ இங்க இருந்து போ அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவன் உடனே செகண்ட் ஹீரோ சட்டையை பிடிச்சிடறான். உடனே ஹீரோயின் வந்து செகண்ட் ஹீரோக்கு தான் சப்போர்ட் பண்றான். நீ வந்து என்னோட லைஃப்ல இருந்து போயிரு, உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது, இங்க இருந்து போயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஹீரோவுமே வேற வழி இல்லாம அங்க இருந்து போயிடுறான். அடுத்து ஹீரோயினோட தங்கச்சிக்காரியை தான் காட்டுறாங்க. அவ வந்து ஒரு ஆளை கொல்ல அனுப்பியிருப்பாள்ல, அவன் வந்து இவன் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கா, இந்த மாதிரி ஹீரோயின் பொழைச்சிட்டாங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உடனே ஒரு நாள் ஒரு கொலை கூட பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்கா. அடுத்து இவ வந்து நம்ம போனதா வேலைக்கு ஆகும் போல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பக்கம் ஹாஸ்பிட்டலுக்கு போறா. ஃபர்ஸ்ட் ஹீரோயின் கிட்ட ரொம்ப பாசமா பேசுற மாதிரி நடிப்பை போட்டுக்கிட்டு இருக்கா. அக்கா நீங்க எப்படிக்கா இருக்கீங்க, உங்களுக்கு உடம்பு சரியாச்சா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு அதுக்கப்புறம் அவளோட சுயரூபத்தை காட்ட ஆரம்பிக்கிறா. அந்த லூ ஃபேமிலியோட வாரிசா இருக்கணும், ஆனா நீ இருக்கிற எல்லாரும் ஒன்னதான் கொண்டாடிட்டு இருக்காங்க, நம்ம ரெண்டு பேத்துக்கும் ஒரே அப்பா தானே, ஆனா நான் மட்டும் ஏன் யார் கண்ணுக்குமே தெரியல அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே ஹீரோயின் வந்து அது போய் உன் அம்மா கிட்ட கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே இவளுக்கு கோவம் வந்து ஹீரோயினோட முடிய பிடிச்சு இழுத்துட்டு ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்க போறேன், நல்லா போய்கிட்டு இருந்த என் வாழ்க்கைய நீ தான் வந்து கெடுத்த, இப்போ நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து அவளை குத்துற மாதிரி போயிட்டு தன்னைத்தானே குத்திக்கிறா. அவ மயக்கம் போட்ட சமயமா பார்த்து ஹீரோ
ஹீரோ அந்த டைம் பார்த்து உள்ள வரா. அதை பார்த்து இந்த லூசு பையன் ஹீரோயின் தான் இவளை கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லி நம்பிடுறான். ஹீரோயினுமே எவ்வளவோ சொல்றாங்க, நான் எதுவும் கொலை பண்ணல, என்ன நம்பு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அந்த லூசு பையன் அது எதுவுமே கேட்காம ஹீரோயினை திட்டிட்டு போயிடுறான். அடுத்து அந்த தங்கச்சிக்காரியோ ஹீரோ கிட்ட நடிப்பு போட்டுக்கிட்டு இருக்கா. இந்த மாதிரி அவ என்ன கொல்ல பாக்குறா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, என்ன நீங்க சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஹீரோவோட கையை பிடிச்சு பேசிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோமே நான் உன்னை அந்த மாதிரி எல்லாம் பாக்கலாமா, என்னால உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். ஹீரோயின் ஹாஸ்பிட்டல் இருக்கிற சமயம் செகண்ட் ஹீரோ வந்து ஒரு ஃபைல கொடுக்கறான். இந்த நீ தேடிட்டு இருந்த ரிப்போர்ட் உனக்கு கிடைச்சிருச்சு, ஹீரோவோட தங்கச்சியை கொன்னது வந்து உன் தங்கச்சிக்காரி தான் அப்படிங்கிறதுக்கான எல்லா ஆதாரமே இதுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைல கொண்டு வந்து கொடுக்கவும் ஹீரோயின் அதை பார்த்த உடனே அவளுக்கு என்னதான் வேணும், எதுக்காக அவ இந்த மாதிரி பண்ணிருக்கா, ஒருவேளை ஹீரோவை கல்யாணம் பண்ணதா இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்காளோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கவும் அப்போ செகண்ட் ஹீரோ சொல்றான், அவ வந்து ஹீரோவோட தங்கச்சியை கொல்றதுக்கு எப்படி பிளான் பண்ணல, அவ வந்து ஒன்னதான் வந்து அதுல சிக்க வைக்க பார்த்தா, ஆனா அந்த சமயம் நீ டிராபிக்ல மாட்டிக்கிட்டனால நீ தப்பிச்சிட்ட அப்படிங்கிற மாதிரி செகண்ட் ஹீரோ சொல்ல இதை கேட்டோன்னே ஹீரோயின் வந்து தன்னாலதான் ஹீரோவோட தங்கச்சி இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயின் சொல்றா, இந்த விஷயம் எப்படியும் நம்ம ஹீரோக்கு சொல்லி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அதுக்கப்புறம் செகண்ட் ஹீரோவும் ஹீரோயினும் டிஸ்சார்ஜ் ஆகி வந்துட்டு இருக்கும்போது ஹீரோயினோட தங்கச்சிக்காரி இருக்கா இல்லையா, ஹீரோயின் மேல கார் ஏத்தி கொல்ல பாக்குறா. அந்த சமயம் பார்த்து செகண்ட் ஹீரோ வந்து காப்பாத்தி அவனுக்கு அடிபட்டுரும். அந்த சமயம் பார்த்து ஹீரோமே அங்க வந்துடுறான். உடனே அந்த தங்கச்சிக்காரியோ ஹீரோ வேற இப்ப எதுக்கு வந்தானோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகி போயிடுறா. ஹீரோ வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்றா. அப்போ செகண்ட் ஹீரோ வந்து உடனே நீ போலீஸ் கால் பண்ணி உன் தங்கச்சி வந்து அரெஸ்ட் பண்ண சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஹீரோயினுமே வேக வேகமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி என்னோட ஸ்டெப் சிஸ்டர் வந்து என்னோட ஃப்ரெண்ட் ஆக்சிடென்ட் பண்ணிட்டா, மட்டும் இல்லாம 3 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோட சிஸ்டரோட மர்டர் கேஸ் நடந்தது இல்லையா, அதுலயுமே அவ சம்பந்தப்பட்டிருக்கா இந்த மாதிரி சொல்லவும் ஹீரோ அப்பதான் ஷாக்கா பாக்குறான். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து பதறி போய் இப்ப செகண்ட் ஹீரோ எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி டாக்டர் கிட்ட கேட்டுட்டு இருக்கவும் டாக்டர் சொல்றாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, காலையும் கையிலயும் லைட்டா தான் போன் ஃபிராக்சர் ஆயிருக்கு, மத்தபடி எந்த ப்ராப்ளம் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோயினுக்கு அப்பதான் உயிரே வருது. பார்க்கல ஹீரோக்கு செமையா ஜெல்லஸ் ஆகுது. அவன் வெளில போயிடுறான். அதுக்கப்புறம் செகண்ட் ஹீரோ சொல்றான், நீ போய் அவன் கிட்ட போய் எல்லாம் உண்மையை சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஹீரோயினுமே வெளில போயிடுறாங்க. ஹீரோயின் போனதுக்கு அப்புறம் செகண்ட் ஹீரோ டாக்டர் கிட்ட கேக்குறாங்க, என்னோட சிச்சுவேஷன் எப்படி இருக்கு, இன்னும் நான் எவ்வளவு நாள் உயிரோட இருப்பா அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். அப்போ டாக்டர் சொல்றாங்க, மிஞ்சி போனா இன்னும் ஒரு 5-6 மாசம் தான் நீங்க உயிரோட இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது செகண்ட் ஹீரோக்கு வந்து கேன்சர் இருக்கும், அதனால அவங்க அவங்களுடைய கடைசி நாட்களை எண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த பத்தி நீங்க ஹீரோயின் கிட்ட எதுவும் சொல்லிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. டாக்டருமே சரின்னு ஒத்துக்கிறாங்க இந்த விஷயத்துக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹீரோ ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோ கேக்குறாங்க, எதுக்கு வந்து உன்னோட ஸ்டெப் சிஸ்டர் வந்து நல்ல காரை ஏத்தி கொல்ல பார்த்தா அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே ஹீரோயின் சொல்றாங்க, அவளை பத்தின எல்லா விஷயமே எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, அவதான் உன் தங்கச்சியோட சாவுக்கு காரணம், அதுக்கான எவிடன்ஸ் என்கிட்ட இருக்குது, அதை அழிக்கிறதுக்காக தான் அவனை கொலை பண்ண பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த எவிடன்ஸையும் கொடுக்கறா. அப்புறம் ஹீரோயின் சொல்றாங்க, இப்பதான் உன்னோட தங்கச்சியோட ஆத்மா சாந்தி அடைஞ்சிருக்கும், உன் தங்கச்சியை கொல்லல அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதை கேட்ட உடனே ஹீரோ அப்படியே ஷாக் ஆகி சாரி என்ன மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி மன்னிப்பு கேக்குறான். ஹீரோயின் உடனே உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கார்ல இருந்து இறங்கி போயிடுறாங்க. அடுத்து ஹீரோ வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி ஹீரோயினோட ஸ்டெப் சிஸ்டர் தான் காரணம் நம்ம தங்கச்சியோட சாவுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி கரெக்டா அந்த சமயம் பார்த்து ஹீரோட அசிஸ்டன்ட் வந்து ஹீரோனோட தங்கச்சிக்காரைய பிடிச்சிட்டு வந்து ஹீரோ காலடியில போடுறான். இதை பார்த்து ஹீரோட அம்மாவோ டென்ஷன் ஆகி நீ தான் என் பொண்ணை கொன்னியாடி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அவளும் நல்ல மாதிரி நடிப்பு போட்டுக்கிட்டு இருக்கா. ஐயோ நான் அப்படி பண்ணவே இல்ல, ஹீரோ பார்த்து நான் உன்னோட ஃபியான்சி தானே, நீ என்ன நம்புறியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அந்த சமயம் பார்த்து ஹீரோயின் என்ட்ரி கொடுக்கறாங்க. இதோ இவதான் கொலகாரிங்கிற எவிடன்ஸ் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல கொடுக்கறாங்க. அதெல்லாம் பார்த்தோம்னா தங்கச்சிக்காரிய பதறி போய் இல்ல அதெல்லாம் போய் அதெல்லாம் உண்மையே கிடையாது, இவளுக்குதான் என்ன பிடிக்காது இல்லையா, அதனால இவளே ஃபேக்கா ரெடி பண்ணிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லி நடிப்பை போட்டுக்கிட்டு இருக்க ஹீரோவோட அம்மாவோ சப்புன்னு ஒரு அரை அவ அப்படியே கீழே விழுந்துடுறா. ஏண்டி என் பொண்ணு கொண்டுட்டு என்கிட்ட வந்து எவ்வளவு நல்ல மாதிரி பேசிட்டு இருக்க, உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட அம்மா டென்ஷன்ல திட்டிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து அவங்க அசிஸ்டன்ட் கூப்பிட்டு இவ்வளவு போலீஸ்ல ஒப்படைச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவ போறப்போ ஹீரோவையும் பார்த்து திட்டிட்டு போறாங்க. நான் செத்து பேயானா கூட உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு போயிட்டு இருக்கா. அடுத்து ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட தான் தப்பு பண்ணதுக்கு மன்னிச்சிரு, மறுபடியும் நம்ம 2 சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்கா. ஆனா ஹீரோயினால இது ஏத்துக்கொள்ள
ஏத்துக்கொள்ளவே முடியல. நான் அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா டார்ச்சர் பண்ணிருப்பான் இல்லையா, இப்ப வந்து வெறும் சாரி என்னை ஏத்துக்கோ அப்படின்னு சொல்ல ஏத்துக்குவாங்களா? அதுக்கு ஹீரோயின் உடனே இல்ல என்னால உன்னை ஏத்துக்கொள்ள முடியாது, தயவு செஞ்சு இங்க இருந்து போயிரு அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவன் மறுபடியுமே ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்றான். ஹீரோயினுக்கு இது சுத்தமா பிடிக்கல, புடிச்சு தள்ளி விட்டுறாங்க. சாரி என்ன மன்னிச்சிரு, நான் எங்க உன்னை மறுபடியும் இழந்துருவேணும் அப்படிங்கிற பயத்துல தான் நான் இப்படி பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஹீரோயின் உடனே சொல்றாங்க 3 வருஷத்துக்கு முன்னாடி நீ என்னை ஜெயிலுக்கு அனுப்புன, அப்ப கூட நான் உன்னை லவ் பண்ணிட்டு தான் இருந்தேன், ஆனா இதுக்கு மேலே என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்றாங்க. அதுக்கு அவனும் ப்ளீஸ் எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பாவமா கேக்குறான். ஆனா ஹீரோயின் எதுவுமே பேசாம உள்ள போயிடுறாங்க. ஹீரோ இப்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கான். கண்ணு கட்டதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ணி என்ன பையன். அடுத்து ஹீரோயின் ஆபீஸ்ல காட்டுறாங்க. அவங்க இப்ப மீட்டிங் வச்சு என் மேல எந்த தப்பும் இல்ல நான் ப்ரூவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்களுமே சரி நாங்க உங்களை ஏத்துக்கிறோம், ஆனா உங்களுக்கு இங்க சிஓவா இருக்க சரியான ஸ்கில் எல்லாம் இல்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாருமே ஹீரோயினா மட்டன் தட்டிட்டு இருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஹீரோயினோட அப்பா பார்த்த வேலைதான். அவங்க எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் காசு கொடுத்து இந்த மாதிரி எல்லாம் பேச வச்சிருப்பாங்க. அடுத்து ஹீரோயின் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கிறப்போ அடுத்து ஹீரோனோட ஆன்டி வந்து ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஒரு நாள் எல்லாம் முடியுமா, இந்த ப்ராப்ளத்தை நம்ம எப்படியா சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினுமே ரொம்ப நம்பிக்கையா சொல்றாங்க ஆமா ஆன்டி என்னால இதை சமாளிக்க முடியும், என் ஃப்ரெண்டு எனக்கு ரொம்பவே உறுதுணையா இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அடுத்த நாள் ஆபீஸ்ல மீட்டிங் நடக்குது. அங்க இருக்க மெம்பர்ஸ் எல்லாமே நாங்க உங்க அப்பாவை தான் சிஓவா போட போறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு இருக்க ஹீரோயினுமே அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து செகண்ட் ஹீரோ உள்ள வரா. அப்போ அவன் சொல்றான் ஹீரோயின் கிட்ட தான் நிறைய ஷேர்ஸ் இருக்கு, இவங்கதான் இங்க சிஓவா இருக்க போறாங்க, இது மட்டும் இல்லாம அவங்களுக்கு எல்லா ஸ்கில்ஸுமே இருக்கு, அவங்க அவங்களோட ஒர்க்கை ரொம்பவே நல்லாவே செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஹீரோனோட அப்பா வந்து சரி நீ எனக்கு என்னோட இதுல வந்து 5% நீ ஷேர் கொடுத்தரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி டீல் பேசுறான். ஹீரோயினுமே சரின்னு சொல்லிடுறாங்க. இப்போ ஹீரோயின் வந்து இந்த கம்பெனியோட சிஓ ஆயிடுறாங்க. அடுத்து செகண்ட் ஹீரோ கார்ல உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்பவே முடியாம போயிருது. அவங்க மனசுக்குள்ள நினைக்கிறாங்க எனக்கு கொஞ்சமாவது டைம் கிடைக்காதா ஹீரோயின் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருப்பாங்க. அடுத்து ஹீரோவோட ஆபீஸ்ல வந்து ஹீரோயினை எப்பவுமே காசிப் பண்ணிட்டு தப்பு தப்பா பேசிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த பொண்ணு இருக்கா இல்லையா, அவ வந்து ஒரு ஃபைல திருடி கொண்டு போய் அந்த தங்கச்சிக்காரி ஃப்ரெண்ட் இருப்பா இல்லையா அவகிட்ட கொண்டு போய் கொடுக்கறா. அதை அவ வந்து ஆப்போசிட் கம்பெனிக்காரங்க கிட்ட கொடுத்து அவங்க கம்பெனியை நம்ம எப்படியாவது டவுன் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி வில்லத்தனமா இவ பிளான் போட்டுக்கிட்டு இருக்கா. அடுத்து ஹீரோயின் ஸ்டெப்ஸ் ஏறிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஹீரோயின் விழுகிற மாதிரி போக ஹீரோ கரெக்டா வந்து பிடிச்சிடறான். அதுக்கப்புறம் 2 பேருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ எப்படியோ கன்வின்ஸ் பண்ணிடுறான் ஹீரோயினை. ஹீரோயினுக்குமே ஹீரோவை பிடிக்கும் இல்லையா, அதனால ஹீரோயினுமே மன்னிச்சிடுறாங்க. அடுத்து ஹீரோ போய் அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க இந்த மாதிரி நான் ஹீரோயினை மேரேஜ் பண்ணிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஹீரோவோட அம்மாக்கு ஹீரோயினை ஃபர்ஸ்டே பிடிக்காது. அதனால அவங்க வந்து இல்ல நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஹீரோ உடனே அவங்க அம்மாவை கன்வின்ஸ் பண்ணி அம்மா ப்ளீஸ் ஒரு டைம் வந்து பேசுங்க அப்படிங்கிற மாதிரி கன்வின்ஸ் பண்றான். அதுக்கு அவங்க அம்மாவுமே சரி நான் பேசுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ஹீரோயின் ஹீரோட அம்மா கிட்ட பேச வந்திருப்பாங்க. ஹீரோயினோட அம்மாவுமே ரொம்ப திமிரா உனக்கு என்னதான் வேணும், பணம் வேணுமா, ப்ராஜெக்ட் வேணுமா, என் பையன் கிட்ட இருந்து உனக்கு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கவும் ஹீரோயின் உடனே ஆன்டி உங்களுக்கும் எனக்கும் நல்ல மெமரிஸ்னு ஒண்ணுமே கிடையாது, நானே வந்து லூ கம்பெனியோட சிஇஓ, என்கிட்ட எல்லாம் இருக்கு, நான் வேணா உங்க பையனுக்கு பணமோ இல்ல ப்ராஜெக்டோ பார்த்து கொடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஹீரோட அம்மாக்கு கோவம் வந்து ஹீரோயினை சப்புன்னு ஒரு அறையறாங்க. எவ்வளவு தைரியம் தான் என்கிட்ட நீ இப்படி பேசுவ, உன் வயித்துல வளருது என் பையனோட குழந்தையே கிடையாது, நான் அந்த கருமத்தை ஏத்துக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஹீரோயினுக்கு உடனே கோவம் வந்துருச்சு. நான் கூட உங்க வயசுக்கு மரியாதை கொடுக்கணும் தான் பார்த்தேன், ஆனா நீங்க அதை கெடுத்துருவீங்க போலயே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஹீரோட அம்மா மறுபடியும் அறைய போறாங்க. அப்ப கரெக்டா ஹீரோ வந்து கையை பிடிச்சிடறான். அப்போ அவன் கேக்குறான் அம்மா நீங்க என்னமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கவும் இவங்க உடனே அவன் நம்ம குடும்பத்துக்கு செட் ஆக மாட்டாப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்போ ஹீரோயின் சொல்றாங்க இந்த மாதிரி உங்க அம்மாக்கு என்ன பிடிக்கல, நம்ம ரெண்டத்தையும் சேர்த்து வைக்கிறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்ல, அது மட்டும் இல்லாம என் குழந்தைய யாராவது தப்பா பேசினாங்களா நான் உங்களுக்கு கொஞ்சம் கூட கருணையே காட்ட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்ல ஹீரோ உடனே நம்ம ஏன் கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தை பெற்றுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். அது கேட்டான ஹீரோயின் ஷாக் ஆகி என்ன உனக்கு இப்ப இந்த குழந்தை வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேக்குறா. உடனே ஹீரோட அம்மாவுமே பாத்தியா இந்த குழந்தை அவன் குழந்தை இல்ல, அதனாலதான் அவன் கலைக்க சொல்றா, இந்த குழந்தை யாருமே அவங்க குடும்பத்துல ஏத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோவோட அம்மா சொல்ல ஹீரோ உடனே கத்த ஆரம்பிச்சிடறான். அம்மா நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தை பெற்றுக்கலாம், இந்த குழந்தை நமக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஹீரோயினுடைய கையை தட்டி விட்டுட்டு எதுவுமே பேசாம அங்க இருந்து போயிடுறாங்க. இந்த மாதிரி ஒரு கேவலமான ஹீரோவை நான் பார்த்ததே கிடையாது. அதுக்கப்புறம் அவன் திரும்பவும் வந்து ஹீரோயினை சமாதானப்படுத்த வர ஹீரோயின்
சப்புன்னு ஒரு அற அறிஞ்சிடுறாங்க. ஹீரோயின் நமக்குள்ள எல்லாமே முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் நீ என்ன டிஸ்டர்ப் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஹீரோமே எதுவும் பேசாம போயிடுறான். அடுத்து ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு ஒரு கால் வருது. மேடம், நம்மளோட ஸ்டாக் எல்லாமே வந்து டிராப் ஆயிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாம நீங்க ஹீரோவை அரைஞ்ச வீடியோ வேற வைரல் ஆயிட்டு இருக்கு. இப்ப என்ன மேம் பண்றது அப்படின்னு சொல்லவும் ஹீரோயின் உடனே முடிஞ்ச அளவுக்கு அந்த வீடியோவை டெலீட் பண்ண பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினை பத்தி தப்பா நியூஸுமே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஹீரோயின் வந்து இப்ப பிரெக்னெண்டா இருக்காங்க, அந்த குழந்தையோட அப்பா யாரு அப்படின்னு எல்லாம். அடுத்து ஹீரோயினோட ஆபீஸ்ல தான் கட்டுறாங்க. அப்போ அந்த ஆன்டி வந்து பேசிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி அந்த வீடியோ ரிலீஸ் ஆயிருச்சு, முடிஞ்ச அளவுக்கு அந்த வீடியோவை நாங்க டெலீட் பண்ண முயற்சி பண்ணோம், ஆனாலுமே ஹீரோவோட கம்பெனி குரூப் ஷேர்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட இருந்து குறைஞ்சிட்டு வருது, எப்படியாவது நம்ம சரி பண்ணியே ஆகணுமா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்போ அங்க இருக்கிற செக்ரட்டரி வந்து ஹீரோயினை கூப்பிடுறாங்க, நமக்கு மீட்டிங்க்கு டைம் ஆயிடுச்சுன்னு. அங்க போய் பார்த்தா ஹீரோயினை பத்தி எல்லாருமே தப்பா பேசிட்டு இருக்காங்க. உங்களுக்கும் ஹீரோக்கும் என்ன ரிலேஷன்ஷிப், உங்க வயிற்றுல வளர்ந்த குழந்தை யாரோடது, இப்போ இதனால நம்மளோட கம்பெனி ஷேர்ஸ் எல்லாமே குறையுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே ஹீரோயினை திட்டிட்டு இருக்காங்க. ஹீரோயின் உடனே இது எல்லாமே என்னோட தப்பு தான், இது எல்லாத்தையுமே நானே சரி பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. என்னோட பர்சனல் விஷயத்தை பத்தி யாரும் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்து ஹீரோயின் வந்து செகண்ட் ஹீரோக்கு தான் கால் பண்றா, இந்த மாதிரி இவ்வளவு விஷயம் நடந்து போச்சு, எனக்கு என்ன பண்றதுனே தெரியல, நீ என்ன பார்க்கவா அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் செகண்ட் ஹீரோவுமே சரி நான் நாளைக்கு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். செகண்ட் ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல தான் இருப்பான், அவனுக்கு ரொம்பவே முடியாம இருக்கும். அடுத்து செகண்ட் ஹீரோ உடனே கால் பண்ணி ஹீரோவை வர சொல்றான். ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல வந்து பார்க்கும்போது உனக்கு என்னாச்சு, நீ எதுக்கு ஹாஸ்பிட்டல்ல வந்து படுத்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும் செகண்ட் ஹீரோ சொல்றான், நான் போனதுக்கு அப்புறம் நீ தான் ஹீரோயினை நல்லபடியா பாத்துக்கணும், அவளை சுத்தி நிறைய எதிரிங்க இருக்காங்க, நீ தான் அவங்க எல்லார்கிட்டே இருந்து ஹீரோயினை காப்பாத்தணும், அவளுடைய எல்லா கஷ்டத்தையுமே போக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்டோன்னு ஹீரோமே இதெல்லாம் நான் எதுக்கடா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் செகண்ட் ஹீரோ சொல்றா, எனக்கு கேன்சர் இருக்கு, நான் இன்னும் சீக்கிரமா இறந்து போயிருவேன், நான் இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோட இருப்பேன், என்கிட்ட போதுமான அளவு நேரம் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றான். கேட்டுட்டு என்ன நடிச்சிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்கவும் செகண்ட் ஹீரோ உடனே சொல்றான், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் உண்மையதான் சொல்றேன், நீ தான் ஹீரோயினை நல்லபடியா பாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கப்புறம் செகண்ட் ஹீரோ சொல்றான், நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, ஹீரோனோட வயித்துல வளர்ற குழந்தை என்னோடது நினைச்சிட்டு இருக்கியா, இல்ல அது வந்து உன்னோட குழந்தை தான், அவ எப்பயுமே ஒன்ன மட்டும்தான் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இப்பதான் ஹீரோக்கே புரியுது இது வந்து இவனோட குழந்தைன்னு, இது வரைக்குமே அவன் வந்து செகண்ட் ஹீரோட குழந்தை தான் நினைச்சிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து சரி நான் வந்து அவளை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஆயிருது. ஹீரோயின் ரொம்பவே டென்ஷனா ஐயோ என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நர்வஸா இருப்பாங்க. அந்த சமயம் பார்த்து ஹீரோவும் செகண்ட் ஹீரோவும் வந்து ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்றாங்க. ஹீரோயினோட கம்பெனி ப்ராப்ளம் இப்ப சால்வ் ஆயிருச்சு. அடுத்து அந்த தங்கச்சிக்காரியோட ஃப்ரெண்ட் தான் காட்டுறாங்க. அவதான் வந்து இந்த வீடியோவை லீக் பண்ணிருப்பா. இந்த பிளான் ஃபிளாப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு வில்லத்தனமா யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா ஹீரோயினை ஆளை வச்சு கடத்திடுறா. அவன் பாய் ஃப்ரெண்ட் கூட சேர்ந்துட்டு பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்கா, ரொம்ப தேங்க்ஸ் ஹனி, எனக்காக இவ்வளவு நீங்க கடத்தினதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் எந்திரிச்சு போய் ஹீரோயினை சப்புன்னு ஒரு அற அறிஞ்சிட்டு என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல, நான் தான் உன்னை விட பெஸ்ட் டிசைனர், நீ எப்படி என்ன விட பெஸ்டா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை மிரட்டிட்டு இருக்கா. ஹீரோயின் உடனே இதெல்லாம் நீ தான் பண்ணி அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகி கேட்கும் போது ஆமா இதெல்லாம் நான் தான் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட கழுத்தை பிடிச்சு நெரிக்கிறா. பார்த்தா அவ பாய் ஃப்ரெண்டு கையை பிடிச்சு இழுத்து தடுத்துறா. இவளை வச்சு நம்ம ஏதாவது வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அவளுக்குமே இந்த ஐடியா பிடிச்சிருக்கு, அதனால அவ யோசிக்கிறா, சரின்னு விட்டுறா. அதுக்கப்புறம் என்ன பண்றான்னா ஒரு லேடியை கூப்பிட்டு ஹீரோயினை வேற ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ண சொல்றா. அந்த லேடியா வந்திருக்கிறது யாருன்னா ஹீரோயினோட ஸ்டெப் மாம் இருக்காங்க இல்லையா, அவங்கதான் வந்திருப்பாங்க. அவங்க வந்து ஹீரோயினோட வாய்க்கு ஏதோ ஒரு டேப்லெட்டை போட்டுட்டு போறாங்க. ஹீரோயினை வேற ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டு அங்க அந்த ரூம்குள்ள வேற ஒருத்தனை அனுப்புறாங்க. அவ வந்து ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துட்டு இருக்கும் போது ஹீரோ வந்து காப்பாத்திடுறாங்க. இந்த எல்லா விஷயத்தையுமே பண்ண சொன்னது வந்து ஹீரோயினோட ஸ்டெப் மாம் தான். ஹீரோயினை பழி வாங்குறதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிருப்பாங்க. ஏன்னா ஹீரோயினாலதான் அவங்க பொண்ணு ஜெயிலுக்கு போயிருப்பாங்க இல்லையா, அதனால அவங்க இந்த வேலையெல்லாம் பண்ணிருப்பாங்க. ஹீரோ இந்த எல்லா விஷயத்தையுமே கண்டுபிடிச்சிடுறான். அதுக்கப்புறம் காப்பாத்தி கொண்டு போய் ஹீரோயின் வீட்டுல விடுறப்போ ஹீரோயின் சொல்றாங்க, எனக்கு எங்க அம்மாவோட டெத்ல ஏதோ வந்து சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில ஃபைல்ஸ் கொடுக்குறாங்க. ஹீரோமே அதை வந்து அவங்க அசிஸ்டன்ட் கிட்ட கொடுத்து இதுல என்னன்னு செக் பண்ணி சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்போ அந்த அசிஸ்டன்ட் வந்து ஒரு ஆளை கூட்டிட்டு வந்து இவனுக்கு எல்லா விஷயமும் தெரியும், 15 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோயினோட அம்மா எப்படி இறந்தாங்கிற விஷயத்த வந்து இவனுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோவுமே என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா ஹீரோயினோட அம்மாவை வந்து அந்த ஸ்டெப் மாம் தான் வந்து கொலை பண்ணியிருப்பாங்க. எல்லா விஷயத்தையுமே
வந்து ஹீரோ கண்டுபிடிச்சிடறாங்க. ஹீரோ போய் ஹீரோயின் கிட்ட இந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க. அவங்க நேரா கிளம்பி அவங்க அப்பாவை பார்க்க தான் வராங்க. அடுத்து ஹீரோயின் கேக்குறாங்க, எங்க உங்க ஒய்ஃபை காணோம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்ன என் ஒய்ஃப்னு சொல்ற, அவ உனக்கு ஒரு அம்மா மாதிரி தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அம்மாவா, அந்த வார்த்தைக்கு அவங்க தகுதி இல்லாதவங்க அப்படிங்கிற மாதிரி இவ சொல்ல, உடனே ஹீரோட அப்பா அப்படியே முழிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் அவங்க அப்பா கிட்ட, உங்களுக்கு எங்க அம்மாவோட மர்டர்ல ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஹீரோயினோட அப்பாவுமே அவ வந்து சூசைட் பண்ணிட்டு தான் இறந்து போனா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே ஹீரோயின் ஒரு போட்டோ எடுத்து காட்டுறாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஹீரோயினோட அம்மா வந்து கொலை பண்ண போட்டோ இருக்கும். பார்த்தோன்னே ஹீரோட அப்பா ஷாக் ஆகி, ஐயோ இதெல்லாம் நாங்க எதுவுமே பண்ணல, இது ஏதோ ஃபேக் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து கரெக்டா ஹீரோயினோட ஸ்டெப் மேம் வராங்க. என்ன நீங்க ரெண்டு பேரும் தொண பேசிக்கிட்டே இருக்கீங்க, உள்ள வரைக்கும் சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஹீரோயின் எழுந்து வந்து, ஆன்டி ஆன்டி நீங்க வந்து நாளாக ரொம்பவே நடிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சப்புன்னு அறையிறாங்க. அவங்கள கையை பிடிச்சு இழுத்துட்டு போய், 15 வருஷத்துக்கு முன்னாடி இதே இடத்துல தானே என் அம்மாவை நீ கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மிரட்டிட்டு இருக்காங்க. அவங்களுமே ஆமா நான் தெரியாம பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்றாங்க. அந்த சமயம் பார்த்து ஹீரோ வந்து அவங்க அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி ஹீரோனோட ஸ்டெப் மாமா வந்து போலீஸ்ல புடிச்சு கொடுக்க சொல்லிடுறாங்க. ஹீரோயின் உள்ள வராங்க. உடனே ஹீரோயினோட அப்பாவோ உங்க அம்மா எங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க பண்ண தப்புக்கு அவங்கள ஜெயில போட்டாச்சு, இப்போ இது உங்களோட டர்ன். நீங்க என்ன சொன்னீங்க, எங்க அம்மா சூசைட் பண்ணி செத்து போயிட்டாங்கன்னு சொன்னீங்க, ஆனா இது வந்து ஒரு கொலை தான், இது உங்களுக்கும் தெரிஞ்சு நீங்க சும்மாதான் இருந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஹீரோனோட அப்பா என்னைய எடுத்து பேசுன்னு சொல்லிட்டு சப்புன்னு அறைய போக ஹீரோ கரெக்டா கைய பிடிச்சிடறான். இப்போ ஹீரோயின் அவங்க அப்பாவை சப்புன்னு அறையறாங்க. இந்த மாதிரி ஒரு கேவலமானவ இந்த லூ ஃபேமிலியில இருக்க வேண்டாம், இங்க இருந்து நீ வெளியில போ அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ சொல்றாங்க, ஆமா நீங்க எங்க இருந்து போலாம், வீட்டை விட்டு மட்டும் இல்ல எங்க கம்பெனியை விட்டு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அடுத்து ஹீரோ ஹீரோயினை பார்க்க செகண்ட் ஹீரோவும் அவங்க கூட இருக்கிற ஒரு நர்ஸும் வந்திருக்காங்க. அவங்க ஹீரோயின் கிட்ட அவங்களை இன்ட்ரோ பண்ணிட்டு, நான் தான் வந்து செகண்ட் ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஹீரோயினுக்கு இதை கேட்டோன்னு ரொம்ப சந்தோஷமாயி, சரி நீங்க உட்காருங்க நான் உங்களுக்கு குக் பண்ண போறேன்னு சொல்லிட்டு உட்காந்து குக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த நர்ஸ் பொண்ணு உள்ள வந்து ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்து செகண்ட் ஹீரோ உங்களை ரொம்ப லவ் பண்ணாங்க, ஆனா நீங்க வந்து ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்க போறீங்க இல்லையா, நாங்க இங்க இருந்தா வந்து உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும், அதனால நாங்க வந்து அப்ராட் போயிட போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஹீரோயினுமே இதை கேட்டுட்டு சரின்னு சொல்லிடுறாங்க. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு போறாங்க. செகண்ட் ஹீரோ வந்து நீ உடம்பு பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. செகண்ட் ஹீரோ வந்து ஹீரோக்கு மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க, இப்ப நீ அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா செகண்ட் ஹீரோ சீக்கிரம் சாக போறாங்க இல்லையா, அது ஹீரோயினுக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான் இவங்களே சும்மா அந்த நர்ஸை வந்து ஃபேக்கா கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி நடிக்க கூட்டிட்டு வந்திருப்பாங்க. இந்த டைம் வந்து ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ண ஹீரோயினுமே சரின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அடுத்து ஹீரோ போய் ஹீரோட அம்மா கிட்ட வந்து எல்லாமே தெளிவா சொல்லி புரிய வைக்கிறான். அம்மா அது ஏன் குழந்தைதாம்மா, நான் ஹீரோயினை மேரேஜ் பண்ணிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஹீரோவோட அம்மாவுமே இதுக்கு சரின்னு சொல்லிடுறாங்க. அடுத்து செகண்ட் ஹீரோ வந்து எழுதி வச்சிருப்பான், அதை வந்து அந்த நர்ஸ் கிட்ட கொடுத்து நான் இறந்ததுக்கு அப்புறம் இந்த ஹீரோயின் கிட்ட கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அவளுமே சரின்னு சொல்றா. அடுத்து ஹீரோயினோட கல்யாண நாளுமே வந்துருது. ஹீரோயின் அழகா ரெடி ஆயிட்டு இருக்கிறப்போ அவங்க போன் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அதுல ஒரு நியூஸ் வருது. அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா ஹீரோயினோட ஸ்டெப் மாம் இருக்காங்க இல்லையா, அவங்க ஜெயில இருந்து தப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்துட்டு இருக்கும். இது பார்த்தோன்னே ஹீரோயின் பதறி போய் ஹீரோக்கு கால் பண்றா. இந்த மாதிரி அவங்க ஜெயில இருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்களாமா, என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோமே அதெல்லாம் எதுவும் பயப்படாத நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக அழகா கையில பூ எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து ஹீரோயினோட ஸ்டெப் மாம் வந்து ஹீரோயினை கத்தி எடுத்துட்டு குத்த வராங்க. அந்த சமயம் பார்த்து செகண்ட் ஹீரோ நடுவுல வந்து அந்த கத்தி குத்த வாங்கிக்கிறான். ஹீரோயின் இதை பார்த்துட்டு கதறி கதறி அழுகுறாங்க, எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ செகண்ட் ஹீரோ சொல்றான், பரவாயில்ல இருக்கட்டும், நான் எப்படி இருந்தாலும் ஒரு நாள் சாக போறவன் தானே, உனக்காக சாகல நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன். இன்னும் பொறுத்த வரைக்கும் நீ எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும், எப்பவுமே அழக்கூடாது, சிரிச்சுட்டே இருக்கணும், நீ அழமாட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு ப்ராமிஸ் பண்ணு அப்படின்னு சொல்றான். நான் உன் லைஃப்ல வந்து உன் லைஃபை நல்லபடியா மாத்தி கொடுத்துட்டேன்ல, உனக்கு சந்தோஷமா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் வந்து என்னோட ஒரே ஒரு ஃப்ரெண்டு நீ தான், ப்ளீஸ் என்னை விட்டுட்டு போயிடாதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கதறாங்க. அவன் வந்து ஹீரோயின் கிட்ட சொல்றான், நீ கில்ட்டியா ஃபீல் பண்ணாத, உன்னாலதான் நான் சாக போறேன்னு நினைச்சு, ஆல்ரெடி எனக்கு வந்து கேன்சர் இருக்கு, இப்ப இல்லைனாலும் நான் இன்னும் கொஞ்ச நாள்ல இறக்க தான் போறேன், உனக்காக இறந்து போறல எனக்கு ரொம்பவே சந்தோஷம், நீ ஹீரோவை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா ஒரு வாழ்க்கையை வாழு அப்படின்னு சொல்லி சொல்றான். எல்லாம் சொல்லிட்டு ஹீரோயினோட மடியிலே இறந்து போயிடுறான். சே பாவம், செகண்ட் ஹீரோ ஹீரோயினை எந்த அளவுக்கு லவ் பண்ணிருக்கான்னு இதுல இருந்தே தெரியுது. ஹீரோமே இது எல்லாத்தையுமே அமைதியா பாத்துட்டு இருக்கான். ஹீரோயின் கதறி கதறி அழுதுட்டு இருக்காங்க. சமயம் பார்த்து
அந்த நர்ஸ் வந்து அந்த லெட்டரை கொடுக்கறா. இது அவங்க இறந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்கன்னு சொல்லி. அப்பதான் அந்த லெட்டரை வாங்கி படிக்கிறப்ப தெரியுது செகண்ட் ஹீரோ ஹீரோயினை எந்த அளவுக்கு லவ் பண்ணிருக்கான்னு. அவனோட வாழ்நாள்ல ஒவ்வொரு நிமிஷமே ஹீரோயின் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கறதுக்காகவே அவன் வந்து வாழ்ந்திருக்கான். ஹீரோயின் எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். அவன் 4 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோ கூட என்கேஜ்மெண்ட் நடக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்தா. அவ ஹீரோவை தான் லவ் பண்றா. அவ ஹீரோவை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழணும், அவ சந்தோஷம் மட்டுமே போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி எழுதியிருப்பான். அதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோயின் ரொம்பவே கதறி கதறி அழுது ஃபீல் பண்றாங்க. அடுத்து கொஞ்ச நாள் போகுது. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் காட்டுறாங்க. ஹீரோ சொன்னதுக்காக ஹீரோயின் ஹீரோவை கல்யாணம் பண்ணிட்டு அவ கூட சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கா. இதோட இந்த ஸ்டோரி கம்ப்ளீட் ஆகுது. உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.